ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனுடைய ஒரு மூவிடா, ஓகேவா? இது ஏன் நான் மூவி அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு எஃப்எஃபாக கொடுத்துருப்பேன்டா, பாசிட்டிவ் சிஇஓ இன்னசென்ட் அசிஸ்டன்ட்னு கொடுத்துருப்பேன். அது ஒரு 3 பார்ட் ஆர் 4 பார்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. நானும் அதை டெலிட் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ அது ஒரு மூவி வருஷனாக போட்டு முடிச்சிடலாம்டா, ஓகேவா? சரி, ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆஃபீஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பையன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது சடனாக வெளில ரொம்ப நாய்ஸஸ் கேட்டுட்ருக்கு. என்ன சத்தம்னு சொல்லிட்டு வெளில போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஐடல் நின்றுருக்காங்க. அச்சிச்சோ, சங்குக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த பர்சனை பார்த்துட்டு இருக்க. இங்கே ஒரு பர்சன் வந்து பார்க்குறாங்க. எங்கே யாருமே காணும் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. மேக் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எங்கே சின்ன காணும் சொல்கிறாங்க. ஓ அதுவா, அவன் ஜங்குக்கு வந்திருக்கான, அவன் பார்க்க போயிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி அவன் ஜங்குக்கை பார்த்தது இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அவன் ஜங்குக்கை பார்த்துருக்கான், ஆனால் இப்போ அவன் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கானே, ஒரு ஐடலில் தானே வந்திருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இது நம்ம டேவோட கம்பெனி தான், ஓகேவா? டேவோட கம்பெனி தான். நம்ம ஜங்கு வந்து ஒரு ஐடல், அவருங்க வந்து மாடலிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம டேவோடைய ஃப்ரெண்டும் நம்ம ஜங்குக்கு தான், அவருடைய பிரதரும் இல்லை. அதாவது நம்ம டேவோட தங்கச்சி ஒயனா தான் அவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அப்படியும் ரிலேட்டிவ் தானே, அவருங்க வந்திருக்காரு. அவர் தான் மாடலாக இருக்க அந்த கம்பெனிக்கு. அவர் பார்க்க தான் இப்போ அவர் பார்க்க தான் நம்ம ஜிம்னு ஓடி போயிருப்பாங்க, ஓகேவா? இப்போ நம்ம டேக்கு தான் கோவம் இல்லாத பாசிட்டிவ்னஸாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எத்தனை டைம் பார்த்தாலும் அப்படின்னு புதுசாக பார்க்குறப்ப இப்போ பார்க்க வேண்டியது சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா சொல்கிற மெக்கு சொல்கிறாங்க. சரி உட்கார சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ மெக்கும் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காயும் நம்ம ஜிமின் தான். ஆச்சு ஜங்குக்கா அப்படி கூப்பிடுறாங்க. ஜிமின் அப்படி கிட்டே வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்ல ஹேரில் ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு செம்ம ஹாப்பி, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டாங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கேன். ஆமாம், இங்கே தானே எனக்கு ஒர்க்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் எனக்கு ஷூட் அதுக்கு தான் வந்தால் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்னுக்கு விட்டா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டா ஜூஸ் சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வச்சு வேணும், ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது நம்ம காயும் சரி ஓகே நீ ஷூட் முடிச்சிட்டியா, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டா, பேலன்ஸ் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது காய் தான். மூச்சி சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க பாரு, டேக்கு தெரிஞ்சுட்டு வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தானே அப்படியே அந்த கேபின்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. டே எப்படி முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் டேவோட அசிஸ்டன்ட் தானே நம்ம ஜிமின், ஓகேவா? இப்போ டே தான் வந்துட்டு எங்கே போனோம் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் அது ஜங்கா வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க போனான்னு சொல்கிறாங்க. ஏன்னு ஜங்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்த்துருக்கேன், நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காங்கல்ல, ஐடலில் வந்து பார்க்கணும்ல சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு ஜிமின் போட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துருக்காங்க. சாரி அப்படி சொல்கிறாங்க. வந்து ஒர்க்கை பாரு சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜிமின் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜமத்தா அவரோட ஒர்க் பார்த்துருக்காங்க. பக்கத்தில் மெக்க ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் தான். சரி ஓகேடா, நான் போய்ட்டு அங்கே ஷூட் போதான்னு பார்த்துட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி போடா சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் காய் வந்துடுறாடா. இப்போது நம்ம ஜங்க் தாண்டா ஈவினிங் டைம் எல்லாருமே ஆஃபீஸ் விட்டு கிளம்புறாங்க. இப்போ கரெக்டாக ஜங்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுவார். ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் ஜிமின் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறாங்க. ஒர்க்கை பாரு சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லி ஜிமினும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு வந்துட்டு ஏன் அவன் ஜிமின் என்னை பார்க்கக்கூடாது அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை, அவனுக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. சரி ஷூட் முடிச்சிட்டியா சொல்கிறாங்க. சரி இப்போ ஃபோன் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் டே தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோன் நம்ம ஜங்கு தான். சரி ஓகே நான் கிளம்பிட்டா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்படி நம்ம டே இவங்க மெக்கு நம்ம ஜிமின் 3 பேர் இருக்காங்க. இப்போ காயும் வந்துடுறாங்க. ஒர்க்லாம் முடிச்சு கிளம்பலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ 4 பேருமே கிளம்புறாங்க. ஏன்னாக்கா நம்ம டே காய் ஜிமின் மெக்கு 4 பேர் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்கடா. இப்போது ஒரு காரில் தான் வந்துட்டு இருக்காங்க. மெக்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு கிராசரி திங்ஸ்லாம் நல்லா போய் வாங்கிட்டு போகும்போது சூப்பர் மார்க்கெட்டில் சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துடுது. மார்க்கெட் வந்து இவங்க போயிட்டு 4 பேருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு நல்லா வாங்க தெரியும். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. மூச்சிக்குட்டி உனக்கு எல்லாம் தெரியுதுடி அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல. இப்போ ஜிமின் ஆமாம், வீட்டில் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதிகமாக வெளில வாங்கவே மாட்டோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நமக்கு தான் கார்டன்லேயே இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜிமின் விளைச்சி அந்த பையன்டா, ஓகேவா? அப்படியே சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு எல்லாமே வாங்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஃபைனலாக இப்போ அந்த காரோட டெக்கில் வந்து வச்சிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்து பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா காசு சொல்கிறாங்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஓகேவா? அதெல்லாம் டே பார்த்துப்பான், ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஏற்கனவே நம்ம டே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். சரி அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கே ஒரு 2 வேணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கும் சொல்கிறாங்க பாரு, அதெல்லாம் அவன் பார்த்துப்பான், ஓகேவா? நீ வாசிட்டு இப்போ ஃபைனல் 4 பேர் காரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா ஃபைனலாக வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அந்த பேக்கை தூக்க முடியாமல் தூக்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் எடுத்துகிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே டே சொல்கிறாங்க. சரி நம்ம டே வந்து பாஸ் தான், ஆனால் ஜிமின் வந்துட்டு பாஸ்லாம் கூப்பிட மாட்டார். நம்ம டே தான் டேனே கூப்பிடுன்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே தான் எல்லா லக்கேஜ் உள்ள வராங்க. இங்கே வந்துட்டு எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கே சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு நான் குளிச்சுட்டு வந்து வச்சு தரேன் போ அப்படி சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிமின் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ டே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு காஃபி வச்சு 3 பேருக்கு கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு மில்க் எடுத்துக்கிறாங்க. இப்போது 4 பேருமே குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு நைட்டுக்கு டின்னராக குக் பண்ணி சாப்பிட்றாங்கடா. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம
நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிமின் தாண்டா ஆஃபீஸில் இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. ஆச்சோ அம்மா அம்மா சொல்கிறாங்க. ஜிமின்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. அங்கே பார்த்தங்கோ நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு சீசன் இருக்குடா. ஓகே இப்படி வந்து தானே சாப்பிட முடியும் சொல்கிறாங்க. அம்மா நான் இன்னைக்கு லீவு சொல்கிறாங்க. உன்னோட பாஸ்கிட்ட லீவ் கேட்டு வாயேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா டேக்கிட்ட லீவ் கேட்க வா சொல்கிறாங்க. ஓ பாஸ் தானே டேன்னு சொல்கிறியா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ லீவ் கேட்டு வரியா சொல்கிறாங்க. வேணா ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டிகிட்டு வா. ஏன்னா நம்ம கார்டனில் எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு வந்து இப்போ சீசன் ஓகேவா வந்தால் நீ சாப்பிடல சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே வந்து வெஜிடபிள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமினும் சரி ஓகேம்மா நானும் உங்களை பார்த்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியா நாங்களும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீ உன்னோட பாஸ்கிட்ட சொல்லிட்டு வரியா அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு ஜிமினும் ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ ஜிமின் ஹாப்பியாக வந்துட்டு காய் மேக் அப்படி கூப்பிட்றாங்க. சொல்லிட்டா என்ன மூச்சு குடிக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அது அம்மா என்ன ஊருக்கு வர சொல்கிறாங்க. அப்படியா நீ ஊருக்கு போய் ரொம்ப டேஸ் ஆச்சுல்ல? ஆமாம் நான் ஊருக்கு போய் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. நீ டேட்டேக்கிட்ட சொல்லி எனக்கு லீவ் வாங்க தெரியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஏன் அதை நீ உன் டேட்டே கேட்க மாட்டியா சொல்கிறாங்க. நான் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு பயமாக இருக்குது நீ கேளு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. சரி வரட்டும் கேட்குறேன் சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம டே வந்து என்ட்ரி ஆகுறாங்க அந்த ரூம்குள்ளே. இப்போ நம்ம காகிதம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு லீவ் வேணுமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு லீவ் எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு இப்படி பயந்துட்டு நின்றுருக்காங்க. இப்போ நம்ம காகிதம் அது ஒன்றும் இல்லை அவங்க அம்மா வந்து ஊருக்கு வர சொன்னாங்க. அம்மா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸை. சரின்ட்டு வீட்டுக்கு போகிறான்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. மிஸ் பண்ணுறேன் என்ன வீட்டை சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. எப்போ போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 2-3 டேஸ் லீவ் தரீங்களா நான் போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. 2-3 டேஸா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ காய் மக்க பார்க்குறாங்க. அம்மா உன்னோட ஊர் எப்படி இருக்கும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜீவனை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களும் வில்லேஜுக்கு போனது கிடையாது. அப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படியா ஏன் மூச்சு உன் வில்லேஜுக்கு வேணால் நானும் வருவா நீ வேணா வா என் அம்மா கூட கூப்பிட்டா அம்மா கூட சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணா கூட்டிகிட்டு வா சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும் நீ வரியா அப்படி கேட்குறாங்க. இப்போது மெக்க பார்க்குறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க. ஆனால் நீ வா 2 பேரும் போகலாம் சொல்கிறாங்க. இப்போது டே பார்த்து 3 பேரும் மறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. காய் பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் போய்ட்டு ஆஃபீஸர் பார்த்துப்பா சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. பாரு நான் பாஸாக இருக்கலாம் நீங்கள் எல்லோரும் இருக்கணும்ல அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பாவம் பார்த்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வரலையா சொல்லிட்டு ஜிமின் டேவும் காயும் நம்ம காய் மெக்கும் பார்த்து கேட்க இப்போ காயும் மெக்கும் டேரக்டாக டேவை பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் லீவ் வருது ஓகேவா சாட்டர்டே சண்டே வரும் இல்லையா நம்ம ஃப்ரைடே போகலாம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வரைக்கும் நம்ம லீவ் எடுத்துகிட்டு அங்கே எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சுட்டே நீங்கள் வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா வரக்கூடாது உன் வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை வரலாம் நீங்கள் வரீங்களா என்ன சொல்கிறாங்க. நான் வரேன் ஓகேவா நம்ம எல்லாருமே போகலாம் சொல்கிறாங்க. காய்க்கு ஷாக்காக இருக்குது இவனால அப்படி பேசுறது அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் எங்க கூட வரீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் வரேன் ஓகேவா ஒரு 3 டேஸ் போகட்டும் அதுக்கப்புறம் இங்கே இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம் அதுக்கப்புறம் போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு செம ஹாப்பி அச்சோ எனக்கு செம ஹாப்பி அப்பா அம்மா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க சொல்லிட்டு ஜிமினும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாரு. சரி ஓகே அது வரைக்கும் ஒர்க்கை பாரு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போடா 3 டேஸ் ஆஃப்டர் அன்றைக்கி நம்ம ஜிமின் டே நம்ம காய் மெக்கு 4 பேருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜிமின் பார்த்தா நிறைய லக்கேஜ் பேக் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ என்ன பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ண போறியா சொல்கிறாங்க. இல்லை ஏன் அப்படி கேட்குறாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ லக்கேஜே சொல்கிறாங்க. ஜிமின் தான் அதே போகிறப்ப அங்கே போய் போட்டுக்கணும்ல சொல்கிறாங்க. பாரு இவ்வளோ ட்ரெஸ்லாம் வேணாம் கம்மி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் போயிட்டு கம்மியாக லக்கேஜ் கம்மி பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. இந்த பக்கம் மெக்கு நம்ம டே காய் 4 பேரும் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி காரில் வச்சுட்டாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக காரில் உட்காந்துருக்காங்கடா. ஜிமின் வந்துட்டு நிறைய சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக அவங்க வந்துட்டு ரொம்ப தூரம் போகுது. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் வந்து என்ட்ரு ஆகுது. ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தாக்கா அந்த வில்லேஜ் எப்படி என்ட்ரு ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வியூ பார்க்குறதுக்கு. ஏன்னா இவங்க போகிறது ஒரு ஈவினிங் டைம் அதில் ரீச் ஆகும்போது ஈவினிங் டைம் ஆகுது. அப்போ அந்த 3 o'clock ஒரு 4 o'clock இருக்குல்ல அப்போ வந்துட்டு ஒரு சன்செட் வந்து இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கிளைமேட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி அந்த ஸ்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கிறிஸ்டல் கிளியராக ஒரு மாதிரி அழகாக தெரியுது. அதை பார்க்குறதுக்கு நம்ம டேக்கெலாம் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வியூ பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. வா இப்படி ஒரு வியூவில் நம்ம பார்த்ததே இல்லைடா சிட்டியில் சொல்கிறாங்க. இருக்கும் நம்ம அதிகமாக பார்க்குறதில்ல சொல்கிறாங்க. உண்மை அந்த பிஸி ஷெடியூல் அப்படி இருக்கும் இல்லையா ஒரு பிஸி லைஃப் எப்போ ஓடிட்டே இருக்கும் அதனால் பார்க்குறதில்ல. இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவ்வளோ ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம்னா நான் இங்கே இருந்தால் சொல்கிறாங்க. ஆமாம் நான் இங்கே தான் இருந்தேன் இங்கே தான் வளர்ந்தேன் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஒரு க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம டே உங்களுக்கு கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படியே வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வீடெல்லாம் பெருசாக இருக்குது. உங்கள் வீடெலாம் பெருசாக இருக்குமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்டா என்ன மறைக்கிற சொல்கிறாங்க. ஏன் வில்லேஜில் வீடு எப்படி நினச்சா சொல்கிறாங்க. இல்லைடா நான் நினச்சா சொல்கிறாங்க. பாரு வில்லேஜில் டெவலப் ஆகிட்டு ஓகேவா அவங்க வந்துட்டு வில்லேஜில் தான் இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் டெவலப்
அப்பா இருப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. வீடெலாம் அவ்வளோ பெரிய 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 வீடாக இருக்குது, ரொம்ப அழகாக வேறு இருக்குது. இப்போது நம்ம மெக்கு பார்க்குறாங்க ஜிமின் உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு தான் சொல்கிறாரு. ஓ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அப்படி கார் போயிட்டே இருக்குது, 2 3 டர்ன் போயிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. இன்னும் 2 டைம் டர்ன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே சொல்லிட்டு டேவும் போகிறாங்களா. இப்போ ஃபைனலாக 2 டர்ன் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு டர்ன் வருது. இதான் அப்படி சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. அது அந்த காலத்தில் டிராக்டர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது. டிராக்டர் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வில்லேஜில் என்னெல்லாம் இருக்குமோ அந்த வீட்டில் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மர் தானே அவங்க பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க வீடு வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேங்க ஜிம்னா இதுவும் வீடா சொல்கிறாங்க. மெக்க ஏன் வீடு அதான் ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ காய் அப்படி ஆணு பார்த்துட்டு அவ்வளோ அந்த நம்ம வில்லேஜில் அவ்வளோ பெரிய வீடு. அது இங்கே இது வரைக்கும் ஒரு பார்த்த வீட்டில் ரொம்ப பெரிய வீடு ஜிம் வீடு தான் அவ்வளோ பெருசாக இருக்குது. இவன் வெக்க பார்க்குறாங்க. ஏன்டா மூச்சுக்குட்டி நீ இவ்வளோ பெரிய வீட்லையா பிறந்தா சொல்கிறாங்க. ஆச்சோ ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. டேக் வந்து இதால் எனக்கு டேக்கு தெரியும் கண்டிப்பாக ஜிமின் வீடு பெருசாக தான் இருக்கும். ஏன்னா ஜிமின் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. டேக் எடுத்துப்பாங்க கொஸ்டின் பண்ணும்போது அப்புறம் கேட்கும்போது நீ எப்படி எங்கேருந்து வந்திருக்காலும் கேட்கும்போது சொல்லும்போது தான் அவர் சொல்லியிருப்பாரு. அதனால் டேக்கு தெரியும். இவங்களுக்கு தான் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஷாக்காகவும் இருக்குது. அவ்வளோ பெரிய வீடு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அம்மா தான் ஜிமின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஜிமின் டைட்டாக அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆச்சு தாங்க வந்துட்டே சொல்கிறாங்க. வந்துட்டு எங்கே பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. அப்புறம் அது என் பாஸ் அப்படி சொல்கிறாங்க. யார் அதுவா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிமினோட அம்மா தான் வாங்க சொல்கிறாங்க. நீங்கள் டேனே கூப்பிடுங்க ஆண்டி சொல்கிறாங்க. வாங்க டே அங்கே அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் வைக்க பார்த்துட்டு பாப்பா காய் வைக்க சொல்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு நேம் தான் தெரியுமா. தெரியுமே ஜிமின் டெய்லி ஃபோன் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கிறீங்களா எல்லாத்தையும் சொல்லுவானே சொல்கிறாங்க. மூச்சு யார்கிட்ட சொல்லிடுவேன் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நீங்கள் வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. வந்துட்டு வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய வீடு. நம்ம ஜிம்மில் அப்பா தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா வந்துட்டிங்களா சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிம்மில் அப்பா தோட்டத்துலேருந்து வந்திருப்பாங்க. நான் வந்துட்டப்பா சொல்கிறாங்க. அப்பா எப்படி இருக்கேன் சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் தாங்க. நீ எப்படி இருக்கேன். நல்லா இருக்கேன். இங்கே பாருங்கப்பா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. நான் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பாஸை கூப்பிட்டு வந்திருக்கியா சொல்கிறாங்க. வாங்கட்டே எங்கே சொல்கிறாங்க. ஹலோ அங்கிள் சொல்லிட்டு இப்போ எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ள வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்துலேயே அந்த வீடு ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப அந்த காலம் கிடையாது, அது வில்லேஜில் அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ஓகேவா வில்லேஜில் வந்துட்டு அது மேலே உள் மாடியில் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு குளிச்சிருங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு குளிச்சிருங்க ஓகேவா. குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா தான் அங்கே பாருப்பா அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. ஓகேம்மா சார் ஜிம்மின் தான் அந்த டேவில் லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. விட்டு நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு டே அவள் லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போது காய் மெக்கு நம்ம டே எல்லோரும் மேலே தண்ட போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அவ்வளோ பெரிய ரூம். அது தனித்தனியாக அவங்களுக்கு தனித்தனியாக ரூம் வச்சுருக்காங்க. டே இந்த ரூம் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. உள்ள பார்த்தா அந்த காலத்து மரக்கட்டில் அதில் வச்சு ரூம் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணாக்கா சில்லுன்னு காற்று அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி நம்ம காய்க்கு ஒரு ரூமு மெக்குக்கு ஒரு ரூம் சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துட்றாங்கடா. இப்போ ஜிம்மின் வந்து ஜிம்மின் ரூம் வந்து கீழே இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டு வரீங்களா நம்ம சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மு கீழே வந்துடுறாரு. இந்த பக்கம் காய் மெக்கு டே 3 பேர் குளிச்சுட்டு அப்படி மேலேருந்து இறங்குறாங்க. ஒவ்வொருமே உடனால பண்ணியிருக்கிறதுனால வீடு ரொம்ப சில்லுனே இருக்குது. கொஞ்சம் கூட ஹீட்டே இல்லை. ரொம்ப அழகாக டே உண்மையாக இந்த வீடு நம்மளாம் அங்கே ஏசி போட்டால் தான் வீடு சில்லுனே இருக்கும். இங்கே பாரு ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி அழகாக இருக்கலடா. எந்த பக்கம் கை வச்சாலும் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கலாம் சொல்கிறாங்க. அவங்கள உடனில் நல்லா எல்லாமே உடனில் பண்ணது எல்லாம் வளவழன்னு ஒரு மாதிரி அழகாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. ஃபைல் 3 பேருமே குளிச்சிருக்கே இறங்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் அத்தனை வெரைட்டி ஃபுட்டு குக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே வெஜிடபிள் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச அந்த ஃப்ரூட்டு வெஜிடபிள் அப்புறம் கொஞ்சம் மீட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா தான் டேங் தம்பி வந்து உட்காருங்க சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா நீங்கள் டேனே கூப்பிடுங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே இப்போ டே வந்து உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ டே வந்து உட்காருங்க. ஜிம்மில் அம்மா எல்லாருக்கும் கூப்பிட்டு சர்வ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதில் ஜிம்மின் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு வெஜிடபிள் நிறைய குக் பண்ணி வைங்கம்மா சொல்லிட்டு இப்போ எல்லாமே வெஜிடபிளாக குக் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. நாங்களும் தான் இந்த மாதிரி குக் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேதே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் இல்லைப்பா நீங்கள் சிட்டியில் வெஜிடபிள் வந்துட்டு எப்படியும் வந்துட்டு வில்லேஜில் தான் வரும் ஓகேவா. எப்படி 2-3 டேஸ் வந்துட்டு அது வரதுக்கு டிலே ஆகும். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு எப்படி ஏசியில் தான் வச்சுருப்பாங்க. அது பார்க்குறது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தவிர அந்த டேஸ்ட் வந்து போயிடும் சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள் சொல்கிறாங்க. அப்படிலாம் நாங்கள் சத்து இல்லாத ஃபுட்டை தான் சாப்பிட்றோமா சொல்கிறாங்க. ஆமாப்பா அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நேச்சுரலாக பறித்து அப்படியே பண்ணதுப்பா சொல்கிறாங்க. உண்மையாக நீங்களாம் கொடுத்து வச்சவங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காய் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஆண்டி எனக்கு இன்னும் கொஞ்சம் வைங்க சொல்கிறாங்க. எவ்வளோ நாளும் சாப்பிடுப்பா சொல்லிட்டு அவங்களும் அள்ளி வச்சுட்ருக்காங்க.
இப்போ நம்ம டேக்கு ஜிம்மில் வந்துட்டு டேட்டி உங்களுக்கு இது பிடிக்கல சார் ஜிம்மில் எடுத்து வைக்கிறாங்க டேக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் அவருக்கு ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய பிடிக்கல டேக்கு எல்லா ஃபுட்டையும் ஜிம்மில் பார்த்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க கிராண்ட்மாவும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி ஓகே இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து டைம் லேட் ஆகிடுச்சா, நைட் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து தூங்குங்க ஓகேவா, நெக்ஸ்ட் டே வேணால் போய்ட்டு சுற்றி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. அந்த நைட்டு ரொம்ப அழகாக போகுது. ஜிம்மில் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட அவங்களுடைய அம்மா அப்பா கூட தான் பெஸ்ட்டு ஸ்டே பண்ணி தூங்கிட்டு இருப்பார். இவங்க மட்டும் 3 பேர் மேலே தூங்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜிம்மில் காய் நம்ம வெக்கட்டே 3 பேர் இறங்கி வராங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா அவங்க நம்ம டேக்கு மில்க்கும் மற்ற 2 பேர் காஃபி போட்டு வச்சுருக்காங்க, வந்து கொடுக்குறாங்க. 2 பேருமே 3 பேருமே ஹாப்பி எடுத்துக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. ஜிம்னா வெளில போகலாமா, சுற்றி பார்க்கலாமா அந்த வில்லேஜே சொல்கிறாங்க. பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அப்பா உங்கள்கிட்ட அந்த குட்டி ஜீப் இருக்கலாம், அது குட்டி ஒரு ஜீப் மாதிரி இருக்கா ஓகே, அந்த வில்லேஜுக்குள்ளே மட்டுமே போகிறது அது வச்சுருக்காங்க, அது ரெடியாக இருக்கா, ரெடியாக இருக்குப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போயிட்டு போகலாமா சொல்கிறாங்க. எதிரடா போகிறோம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன இதுலையா ஜிம்னா உனக்கு இதில் ஓட்ட தெரியுமா, எனக்கு ஓட்ட தெரியும் சொல்கிறாங்க. பார்க்குறது குட்டி அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. டே போய்ட்டு ஃப்ரெண்டில் உட்காராங்க. ஜிம்முக்கு பக்கத்தில் பின்னாடி காய் வைக்கும். நல்லா இருக்கல, இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஃபைனலாக அவங்க ரொம்ப தூரம் போகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா, ஃபால்ஸுக்கு சொல்கிறாங்க. ஃபால்ஸுக்கா சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க ஒரு ஃபால்ஸுக்கு வந்துடுறாங்கடா. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம காய் பார்க்குறவங்க வா என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு பார்த்து போகணும் ஓகேவா, ஏன்னா அங்கே வலிக்கி விட்ருவோம் பார்த்து சொல்கிறாங்க. சரி ஓகே சரி. இப்போ அவங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காங்கடா. இப்போ நம்ம காய் வைக்கும் ஒருத்தர் ஹேண்டை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. முன்னாடி டேக் போகிறாங்க. டேக் பண்ணி ஜிம்மின் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டேவை தான் ஜிம்மின் பிடிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து விழுந்துக்கூட சொல்லிட்டு ஜிம்மில் வந்து டேவை பிடிச்சிருப்பாங்க. டே முன்னாடி காலை வைக்கும்போது லைட்டாக வலிக்க விடுது. இப்போ நம்ம டே வந்து கீழே விட நம்ம ஜிம்மில் வந்துட்டு டேவோட ஹேண்ட் அவர் பிடிச்சிருப்பாரா, டப்புன்னு அவரும் சேர்ந்து விழுந்துடுறாரு. இப்போ இவங்க 2 பேர் பார்க்குற என்னடா சத்தம் திரும்பி பார்த்தாக்கா நம்ம ஜிம்மின் டேவும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. ஐயோ கடவுளே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்தா நம்ம ஜிம்மின் டேவும் தண்ணிக்குள்ள விழுந்துருக்கா. ஜிம்மின் டேவ் அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க தண்ணிக்குள்ளே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு என்ன பயனா, டேக்கு நீச்சல் தெரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவர் டக்குன்னு வந்து ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேக்கு நம்ம ஸ்விம்மிங் நல்லா தெரியும். இப்போ நம்ம டேவும் அப்படியே ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவரு ஹேண்டை பிடிச்சி மேலே வந்துடுறாங்க. இப்போது காய் வைக்க பார்க்குறாங்க. ஏன்டா என்னடா தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க சொல்கிறாங்க. கால் வலிக்கி விட்டுடுச்சா சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் கால் வலிக்கி விட்டுடுச்சு. டேக்கு கால் வலிக்கி விட்டுடுச்சா, டேக்கு நான் பிடிச்சிருந்தேன்னா 2 பேர் சேர்ந்து விழுந்துட்டோம் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக அந்த ஃபால்ஸ் பக்கத்து போயிட்டு எப்படியும் குளிக்க தானே போகிறோம் சொல்லிட்டு எந்திச்சு போக அங்கே போய்ட்டு எவ்வளோ குளிச்சிட்டு இருக்காங்க. செம ஹாப்பியாக இருக்குது. டேக்கு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தது எப்படின்னா ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் ஒரு மாதிரி எப்போதும் ஒர்க்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்போதுமே அப்படி தான் இருப்பார். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இப்போ 4 பேர் வராங்க. அப்பாடா குளிச்சாச்சு சொல்கிறாங்க. ஆனால் 4 பேருமே பிளாக் அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. அதனால் எதுவும் தெரியல. ஃபைனலாக ஈரமாக ஸ்வெட் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து குளிச்சுட்டு அப்படி வராங்க. இப்போ ஜிம்மின் மெக்கு டே நான் காய் 4 பேர் நடந்து வந்துட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. மக்காச்சோளம் தானே சொல்லுவாங்க அது. ஆமாம் அந்த கான் தோட்டம் வந்து இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. மொச்சுக்குட்டி சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. அது பறிக்கலாமா சொல்கிறாங்க. அது வேறு ஒருத்தவங்க தோட்டம் தான், ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம போயிட்டு பறிச்சிக்கலாம், உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காயும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 2-3 வேணும் சொல்கிறாங்க. மெக்க பார்க்குறாங்க. எனக்கு ஒரு 4 வேணும் சொல்கிறாங்க. 4 சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே உங்களுக்கு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வேணும் சொல்கிறாங்க. மெக்க வான போய் பறிக்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் போய்ட்டு பறிச்சிட்டு இருக்காங்க. கை ஃபுல்லாக அணைச்சி எடுத்துகிட்டு வர நம்ம ஜிமின் தான். இது இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது, பச்சையாக சாப்பிட்டா ஸ்டொமக்கு இது பெயின் வந்துடும், சுட்டு சாப்பிடாமோ சொல்கிறாங்க. சுட்டு சாப்பிட்றதா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அதே பூரா சுட்டு சாப்பிட்றது அப்படி சொல்கிறாங்க. நான் பண்ணி தண்ணி வா சரி. இப்போ ஜிம்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சின்னதாக வந்துட்டு இந்த கொஞ்சம் இப்படிலாம் ஒரு சின்ன ஒரு எம்டி கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அதான் அந்த ஃபார்மேஷன் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்குது. இப்போது அந்த எம்டி கிரவுண்டில் போய்ட்டு நம்ம ஜிம்மின் அங்கே தேடி பார்க்குறாங்க. அங்கே சின்னதாக வந்துட்டு ஒரு இப்போனாக்கா நெருப்பெல்லாம் பற்ற வச்சு யூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குடா. அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு மேட்ச் பாக்ஸும் இருக்குது, அதை பற்ற வைக்கிறாங்க. இப்போது நம்ம காய் வைக்க பார்க்குறாங்க. இது என்னடா இங்கே எல்லாம் வச்சுருப்பாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சம்டைம்ஸ் அங்கே நைட்டில் வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு வந்து இருப்பாங்க, ஒரு அங்கிள் வந்து இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபயர் வந்து பற்ற வச்சுருவாங்க. அப்போ தான் இதை சாப்பிட்றதுக்கு எதுவும் வராது, அது அனிமல்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா இந்த நெருப்பை பார்த்தா அது ஓடி போயிடும், அதுக்காக இங்கே எல்லாமே இப்படி இருக்கும் சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு சின்ன அடுப்புடா. இப்போனாக்கா இந்த தந்தூரி அடுப்பு மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அடுப்பு மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. சும்மா அதை ஃபயர் போட்டுவிட்டு இருந்தாங்கனாக்கா நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்துச்சுனாக்கா அந்த அனிமல்ஸ்லாம் வராது, அந்த காணை சாப்பிட்றது இல்லைனாக்கா ஃபாரஸ்ட்லேருந்து அனிமல்லாம் வந்துடும். அதுக்காக அப்படி வச்சுருப்பாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் தான் இதை நம்ம இதில் சுட்டு சாப்பிடுவோம் சொல்கிறாங்க. எங்களுக்கு சுட்டு தெரியாது, நான் சுட்டு தரேன் சொல்லி ஜிமின் தான் அழகாக அதை ஹிட் பண்ணுறாங்க. அந்த காணை சுட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஜிமினுக்கு தான் ஃபஸ்ட்டு டே கொடுக்குறாங்க. நம்ம டேக்கு தான் ஃபஸ்ட் ஜிமின் கொடுக்குறாங்க. டே என்னங்க சொல்லி கொடுக்க நம்ம டே வந்து பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா நல்லாயிருக்கும், நீங்கள்
நீங்கள் சாப்பிடுங்க சார் ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போது காய் மேக்கும் மறைச்சி பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க எங்களுக்கும் சொல்கிறாங்க இது தரேன் சொல்லிட்டு ஜிமின் ஒரு எல்லாத்தையும் ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம காய்க்கு மேக்கும் கொடுக்குறாங்கடா. 2 பேரும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. உண்மையாக மூச்சுக்குட்டி இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லைடா, உன்னால் தாண்டா இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய உங்களுக்கு வாங்கி செஞ்சு தரேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே உனக்கு இதெல்லாம் தெரியும் சொல்கிறாங்க. அம்மா எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் விட்டுட்டு எப்படி ஒரு சிட்டியில் இருக்கா சொல்கிறாங்க. அதுவா எனக்கு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போய்ட்டு செட்டில் ஆகிட்டாங்க. நான் மட்டும் தான் அங்கே இருக்கேன். அப்பா அம்மாவுக்கு என்ன ஆசைனா அவங்களுக்கு அப்புறம் இங்கே எனக்கு யாருமே இல்லையா, அதனால் நானும் சிட்டியில் போயிட்டு சிட்டி லைஃப் வந்து பழகிக்கணும். அங்கே இருக்கணுங்களுக்கு ஆசைனா எனக்கு இந்த லைஃப் பிடிக்கும் தான், ஆனால் இங்கே இருக்க முடியாதுல்ல சொல்கிறாங்க. இப்போது டேக்கு எல்லாமே புரியுது, நம்ம காய்க்கு வைக்கும் புரியுது தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்பப்போ இப்போ வெக்கேஷன் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ண என்ன, நீ எப்போலாம் ஊருக்கு வரையோ அப்போலாம் சொல்லு நாங்களும் வரேன் என்ன சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த காலைல சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா சரி அவங்க வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட அம்மா தாங்க பாருங்கப்பா ஃபால்ஸில் குடிச்சிருக்கீங்க, சளி பிடிச்சிக்கும்ப்பா ஓகேவா, சில்லுன்னு இருக்கும் தண்ணி, நீங்கள் உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் அதில் குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பையனோட ஃப்ரெண்டுன்றதை தாண்டி ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அவங்களும் நல்லா வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வராங்க. இப்போ நம்ம டேவோட கிராண்ட்மா தான் எல்லாருக்கும் வந்துட்டு அந்த நம்ம ஜிம்மோட கிராண்ட்மா தான் எல்லாருக்கும் ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணி தராங்க. வெஜிடபிள் சூப் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதை குடிங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மின் அப்புறம் நம்ம ஜிம்மின் காய்மை குடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம காய் கேட்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இந்த வயசில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க கேட்குறாங்க. எங்களுக்கு என்னப்போ வயசாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைப்பா, நாங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்போம்மா, ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதுவே எங்களுக்கு போதும் சொல்கிறாங்க. நல்லா வெஜிடபிள் சாப்பிட்றோம், நல்லா காய்கறி சாப்பிட்றோம், நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், ஹெல்த்தியான ஃபுட்டு, அப்புறம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஏர் இதெல்லாம் வந்து வாங்கும்போது நல்லா நம்ம நேச்சுரலாகவே நல்லா இருப்போம்ப்பா சொல்கிறாங்க. அவங்க ஸ்கின்னு கூட ரொம்ப க்ளோவிங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட்மாக்கு லைட்டாக வெக்கமாக போயிடுது. என்னப்பா சொல்கிறதுக்கு உண்மையாக தான் கிராண்ட்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேசுகிறது. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா பார்க்குறாங்க. அம்மா நீங்களாம் வந்து மேரேஜ்லாம் பண்ணிக்கலையா அப்படி கேட்குறாங்க. மேரேஜுக்கு எனக்கு கிராண்ட்மா அவசரம் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ நாங்களாம் அப்படி இங்கே வில்லேஜ்லாம் உங்கள் ஏஜ்க்கெலாம் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க பையனா குழந்தை குட்டிங்களா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்ல குழந்தை குட்டிங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இந்நேரம் உங்கள் ஏஜுக்கெலாம் உங்கள் ஏஜ் பசங்களாம் வந்து இங்கே வந்து மேரேஜ் பண்ணிடுவாங்க, மேரேஜ் பண்ணிட்டு குழந்தைங்களாம் இருக்கும் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா சிட்டியில் அப்படி இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஆமாம்மா சிட்டிலாம் அப்படி இருக்க மாட்டாங்க, அங்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படி சொல்ல. இப்போது ஜிம்மில் கிளம்பி பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு என் ஜிம்மினுக்கு சீக்கிரமே மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜிம்மின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. காய் பார்க்குறேன். என்ன கிராண்ட்மா சொல்கிறீங்க, மூச்சுக்குட்டி எங்களோட சின்ன பையனாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அது எனக்கு சீக்கிரமே உங்கள் கிராண்ட்சனுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும், அவனுக்கு குழந்தைங்களாம் பிறக்கணும், அதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் எங்களுக்கும் ஆசை தான், ஒரே பையனா அதெல்லாம் பார்க்கணும் ஆசை, ஆனால் கொஞ்சம் டைம் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இந்த ஜூகி இருப்பாள்ல அவள் நம்ம ஜிம்முக்கு செட் ஆகலா கேட்குறாங்க. ஐயோ கிராண்ட்மா ஐயோ அத்தை அந்த பொண்ணுமே சிட்டிக்கு போய்ட்டு ரொம்ப மாறிட்டு ஓகேவா, அதெல்லாம் செட் ஆகாது, அந்த பொண்ணுக்கும் வில்லேஜ் லைஃப் பிடிக்காது, நம்ம ஜிம்முக்கும் அந்த வில்லேஜ் லைஃப்லாம் செட் ஆகாது ஓகேவா, அவனுக்கு சிட்டிலேயே ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிச்சுலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறதுக்கு அம்மா சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இங்கே ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசையாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா கிராண்ட்மா சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டேக்கிட்ட நம்ம ஜிம்மில் அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா சிட்டியில் ஏதாவது நல்ல பொண்ணாக தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் ஜிம்முக்கு பார்த்து வை என்ன சொல்கிறாங்க. அதுவும் இங்கே வந்துட்டு வில்லேஜுக்கெலாம் வந்து செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அம்மா ஜிம்மில் செட்டில் ஆக வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. வெக்கேஷன் டைம் மட்டும் இங்கே வந்துட்டு செட்டில் இங்கே வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், மற்றபடி அவன் சிட்டியில் இருக்கட்டும். இங்கே யாருக்கு நம்மளுக்கு அப்புறம் ரிலேட்டிவ்னு பெருசாக யாருமே இல்லை, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அவன் ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸு ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டாங்க, ஜிம் மட்டும் இங்கேருந்து தனியாக கஷ்டப்பட முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் ஒரு வில்லேஜ் பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும், வில்லேஜ் பொண்ணை மேரேஜ் பண்ணி வேணால் சிட்டியில் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பொண்ணு சொல்லவும் டேக்கு கோவம் தான் வருது ஒரு மாதிரி. அவருக்கு அவனுக்கு பொண்ணுலாம் வந்துட்டு வேண்டான்ற அளவுக்கு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. என்னடா அந்த கிராண்ட்மா விட்டு ஜிம்முக்கு இப்போ மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க போல சொல்கிறாங்க. ஆமாண்டா அவன் சின்ன பையன்டா சட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேரேஜை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு இவங்க அப்படியே டேஸ்ட் போயிட்டே இருக்குடா. நம்ம இவங்க எப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு 4 days ஸ்டே பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இன்றைக்கி லாஸ்ட்டாக ஊருக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அம்மா தான் இங்கே பாருங்க பாட்டி காய் வைக்கிறீங்க, ஹாப்பியாக தானே இருந்தீங்க சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் தெரியுமா, நாங்கள் இந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்ததே இல்லை, டென்ஷன் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஈவன் நான் வந்துட்டு அங்கே இருக்கும்போது எப்போயும் ஓடிட்டே இருப்பேன், நிற்கவே மாட்டேன். ஆனால் இங்கே வந்துட்டு ஈவன் நான் வந்து வெயிட் போட்டுருப்போம் கூட நான் வந்து கண்டிப்பாக 1 கிலோ 2 கிலோ வெயிட் போட்டிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு சாப்பிட்ருக்கேன். நீங்கள் வேறு நெய்யில் செஞ்சு ஸ்வீட்டு அது இதுன்னு சொல்லி எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்க ஓகேவா, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எனக்கு வந்து டென்ஷனே இல்லாமல் டிப்ரெஷனே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அது போதும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஜிம்மில் அவ்வளோலாம் பார்த்துக்கிறீங்களா, ஜிம் டெய்லி சொல்லுவான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக வீடும் ஸ்டே பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபுட்டு எல்லாமே நீங்கள் குக் பண்ணி தரீங்க, ஜிம்முக்கு எல்லாமே நீங்கள் பண்ணி தரீங்க சொல்கிறப்ப ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஐயோ இதில் பையன் இருக்குது அவங்களோட தம்பி மாதிரி சொல்கிற காய் சொல்கிறாங்க. அவங்க எனக்கு புரியுதுப்பா, அவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸு உங்களை மாதிரி பாஸ்லாம் கிடச்சது ஜிம்மில் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வச்சுட்டே ஆண்டி அப்படிலாம் இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக தான் எனக்கு அது போதும், நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் அங்கே வாங்க ஓகேவா, உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்லிட்டு
நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க, இப்போ ஜிம்மில் டேவும் மெக்கு காய் 4 பேர் 3 பேருமே ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா தான் அவ்வளோ பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிம்மில் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் போதுமா சொல்கிறாங்க. அப்பா இவ்வளோ எடுத்துகிட்டு போனால் ஃப்ரிட்ஜே பத்தாதுப்பா சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க, டே என் ஃப்ரிட்ஜே இப்போ எம்டியாக தான் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாவும் பாரு மெக்கு தான் சொல்கிறாங்களா அங்கே பாரு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்கக்கா வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு பாரு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட கொடுத்துருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா அந்த அந்த ஊறுகாய் பிக்கல் அதான் ஊறுகாய் தானே அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அங்கே பாருப்பா இதெல்லாம் சாப்பிடுங்க ஓகேவா, கிம்ச்சி ஊறுகாய் எல்லாமே போட்டு வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. டேக்குமே ரொம்ப ஹாப்பி இருக்குது, எல்லாமே எடுத்துகிட்டு காரில் லக்கேஜ் காரில் பேக் பண்ணிடுறாங்க. அச்சோ காரே ஃபுல்லாகிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா தான் டேக்கிட்டேங்க பாருப்பா என் கிராண்ட் சன் நல்லா பார்த்துக்கோங்க என்ன சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக பார்த்துக்கணும் கிராண்ட்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாரையும் ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாங்களா. இப்போ நம்ம ஜிம் தான் அப்பா அம்மா ஹக் பண்ணி கொஞ்சம் அழுதுருப்பாரு. அம்மா பாய் சொல்கிறாங்க. அச்சோ அழுக்கூடாது, உன்னை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ தங்கமான பசங்க அவங்க கூட இருக்காங்க, நீ எதுக்கு அழகாக சொல்லிட்டாங்க. ஓகேம்மா நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க சரி நான் எங்களை பத்திரமா பார்த்துக்கிறோம், நீ பத்திரமா போயிட்டு வச்சுட்டாங்க. இப்போ ஜிம் அவங்க கார்லேருந்து உட்காந்துட்டாங்கடா. இப்போ ஃபைனல் அட்டையை தான் காரில் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. முன்னாடி மெக்க உட்காந்துருக்காங்க, பின்னாடி காய் மெக்க கொஞ்சம் காய் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜிம் இந்த வர வேலை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே உங்களுக்கு வேணுமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஜிம் முன்னாடி போயிட்டு சொல்லிட்டு நம்ம டே வாக்கட்டுறாங்க. டக்குனு ஃபிட் பண்ணிடுறாரு. இப்போ காய் மெக்க பார்க்குறாங்க, நம்ம கூட அவனுக்கு ஃபிட் பண்ணதில்லடா, ஆனால் இவன் போய் டக்குனு ஃபிட் பண்ணிடலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின்னு எப்படின்னா காய்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டு வந்துட்டு கட்டே மிரரில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மெக்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ போகுது சம்திங் அவங்களும் போகுது ஆனால் அது சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. இந்த மோச்சி குட்டி கண்டிப்பாக அவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் இன்னசென்ட் குழந்தை, ஆனால் அந்த டே வந்து கண்டிப்பாக ஏதோ வச்சிருக்கான், ஏதோ அவன் மனசுக்குள்ளே இருக்க சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க நினச்சிட்டு இருக்காங்கடா. ஃபைனலாக இவங்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ரொம்ப டயர்டு நம்ம ஜிம்மின்ட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்க திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் அப்படியே வேகமாக கிளம்பிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இன்றைக்கி ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் போகிறோமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு, உன் பேர் சொல்லி நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா வா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படி நீட்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பசிக்குதா சொல்கிறாங்க. ஆஃபீஸில் ஃபுட் ஆர்டர் பண்ணி தரேன் வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரி ஓகே டே ஜிம் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 4 பேர் போயிடுறாங்கடா. போய்ட்டு ஆஃபீஸில் தான் நம்ம டே தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி தராங்க. 4 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இவங்களுக்கு சொல்கிறாங்க கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய் டேக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க 4 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் டு நார்மல் ஒர்க்குடா. இப்போது இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு பொண்ணு வரா வந்துட்டு கிம்ட்ட எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குற ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் தானே அசிஸ்டண்ட்டு சொல்லிட்டு ஜிம்னு கூப்பிட்றாங்க. ஒரு பர்சன் ஜிம் வராங்க. என்ன வேணும்னு கேட்குறாங்க. இவங்க சாரை பார்க்கணுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கா, ரொம்ப மாடலாக அப்படியே ஹேண்ட்பேக்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கா, கிளாஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு. ஜிம் பார்க்க நீங்கள் சொல்கிறாங்க. என் பேர் மின்சி, நான் டேவை பார்க்கணும் சொல்கிறாங்க. டேவை பார்க்கணுமா சொல்லி ஜிம் பார்த்துருக்காங்க. ஆமாம் எங்கள் கேபின் சொல்கிறாங்க. கேபின் அங்கே இருக்குது, ஆனால் அவங்க மீட்டிங் ரூமில் இருக்காங்க சொல்கிறாங்க. மீட்டிங் ரூம்லையா சொல்கிறாங்க. ஆமாம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டுருக்கு, அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நீ யாராச்சும் கேட்குறாங்க. நான் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஓ அசிஸ்டண்டா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறா. கேபின் எங்கே சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க. இப்போ டேரெக்டாக போயிட்டு அந்த ஒரு சைட்டில் உட்காந்துட்டுருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. இது யாருங்க பாருங்க, அப்போல்லாம் அந்த ரூம்குள்ளே வரக்கூடாது, டேக் பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. உன் டேக்கு என்ன பார்த்தா பிடிக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை பார்த்தா பிடிக்குமா, நீங்கள் யாராக இருப்பீங்க சொல்லி ஜிம் பார்த்துருக்காங்க. அவள் எதுவுமே சொல்ல அமைதியாக உட்காந்துருக்கா. இப்போ ஜிம்மி தான் அந்த கேபின் வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு நர்வஸாகவே. இந்த பக்கம் ஒரு 1/2 hour ஆடுது. அந்த பொண்ணு அந்த கேபின்லேயே தான் உட்காந்துருக்கா. ஃபைனலாக இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஜிம்மில் மீட்டிங்க்கு போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்திருக்கும். அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருப்பாரு. முடிச்சிட்டாரு அந்த ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு வந்து வெளியிட்டுருக்காரு. இப்போ நம்ம டே காய் மெக்க 3 பேர் வந்துட்டுருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு வெளியிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஏன் வெளியே நிற்கிற அப்படி கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. உங்களை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. பொண்ணா யார் அப்படி கேட்குறாங்க. இப்போது காய் மெக்க பார்க்குறாங்க. யாரடா சொல்கிறாங்க. தெரியல சொல்லிட்டு டே தான் அப்படி டவர் ஓப்பன் பார்த்தாக்கா அங்கே ஒரு பொண்ணு அப்படியே கால் மேலே கால் போட்டு அவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துட்டு இருக்கா. டேக்கு அவ்வளோ பார்த்தோம் அப்படி ஒரு கோவம். இங்கே என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இப்போது அந்த பொண்ணு வந்துட்டு டே ஐம் சாரி டே சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உனக்கு மறந்து ரொம்ப வருஷம் அது ஓகே, உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு 5 வருஷம் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ டோர் ஓப்பனில் தானே ஜிம் பார்க்குறாங்க. பிரேக்கப்பாக அது ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் வைக்க பார்க்குறாங்க. அச்சோ இது இவங்க தெரிஞ்ச இவங்க இல்லை டேவில் ஓப்பன் ஆகாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கே பாருமா சின்ன குட்டி இங்கே வா சொல்லிட்டு பிடிச்சி வெளியே எடுத்து வச்சுறாங்க. டோர் வந்து லாக் பண்ணி விட்டுறாங்க. இந்த பக்கம் டேக்கும் அந்த பொண்ணு பயங்கர ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. இங்கே பாரு டே நான் வந்து வேணுங்க பண்ணல டே, நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் டே, அதனால தான் அவங்க கூட கொஞ்சம் கூட சேர்ந்துட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை ஓகேவா. ஒரு நார்மல் விஷயம் தான் டே, அவன் என் ஃப்ரெண்டு தான் ஓகேவா. ஜஸ்ட் அப்படி டான்ஸ் பண்ணேன், நானும் அப்படி டான்ஸ் பண்ணிட்டேன் டே, அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகேவா. கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணதாலும் அப்படி பண்ணிட்டு ஓகே நம்பிட்டே நான் அப்பெல்லாம் யாரும் லவ் பண்ணல உன்னை தாண்டி, உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இந்த மென்ஷி ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணி காட்டிக்கிட்டாங்க. பாரு உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆனது ஆனதா ஓகேவா. இப்போ எனக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசக்கூட விருப்பமே இல்லை, நான் பாட்டுக்கு தனியாக தானே இருக்கேன், நீ எதுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்க வந்திருக்கா சொல்கிறாங்க. நீ கோவம் குறைஞ்சிரும், என்னை பார்க்க வரும் நான் சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டேன் தெரியுமா, ஆனால் நீ பாட்டுக்கு என்னை பார்க்க வரவே இல்லை, எனக்கு கால் பண்ண
பண்ணவே டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை, என்னோட அப்பா அம்மா வேறு எனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. சரி அதுக்கு நான் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நான் உனக்கு லவ் பண்ணுறேன் சொல்லியிருக்கேன் ஓகேவா, முதல் கூட்டிட்டு வா சொல்லியிருக்காங்க, நீ வா சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் உன பிரேக்கப் பண்ணதான் ஓகேவா, உனக்கு எனக்கும் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை ஓகேவா, நீ தரிசனது போயிட்டு உன் அப்பா அம்மா சொல்லிட்டு பசங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன் இன்னொரு பசங்க எப்படி சொல்கிறாங்க, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணல அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ தானே என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பாரு ஃபஸ்ட்டு நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எப்படி ஓகேவா, சரி ஒரு பொண்ணு அந்த எப்படி சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நானே உன்னை கன்ஃபர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணேன் ஓகேவா, நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணாலும் எனக்கு ட்ரூவாக லவ் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே நீ இப்போ தப்பாக புரிஞ்சுட்டே ஓகேவா, சரி அப்படின்னு தப்பாக புரிஞ்சதாவே இருக்கட்டும் ஓகேவா, இப்போ நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே இருக்கட்டும், இப்போ எனக்கு அகைன் சான்ஸ் தர மாட்டியா, ஒரு செகண்ட் சான்ஸ் கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க செகண்ட் சான்ஸ் உனக்கு சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், தெரியாமல் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் அவன் என்னை ஹக் பண்ணிட்டா நானும் அப்படி ஓகே, மற்றபடி தப்பாக இல்லை சொல்கிறாங்க. பாரு மனுஷி எனக்கு வரப்போகிற பர்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா டைப் இருந்துச்சு, ஆனால் நீ அப்படி இல்லை அப்படி இருந்துமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். என்னன்னாக்கா நான் லவ் பண்ணேன், நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால நீ இப்படி சுற்றி வந்ததுனால தான் ஓகேவா, ஆனால் உங்கள்கிட்ட பேசி பழகினதுக்கு அப்புறம் கூட எனக்கு கம்ஃபர்டே இல்லை, வேறு வழியெல்லாம் நான் இருந்துருந்தேன். ஒரு கடத்துக்கு மேலே எனக்கு அது செட்டே ஆகலன்னு தோணுச்சு ஓகேவா, நான் ரொம்ப லவ் பண்ணி ஹார்ட்டாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு வேணும்னு தோணுச்சு ஓகேவா, உன்னை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் நானாக இருந்தேன் ஓகேவா, அதுதான் பெட்டராக இருக்கும் எப்போவுமே ஓகேவா, ஏன்னா உனக்கு வேறு என்ன ஹெல்ப் பண்ணால் கேள்வி தரேன் ஓகேவா, லவ் தவிர வேறு எதனாலும் கேள்வி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. பாரு என்னால் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க முடியாது புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போது நெப்கா சிமின் தான் காய் மெக்கு சொல்கிறாங்க. என்னடா என்ன மோச்சி சொல்கிறாங்க. அது யார் அப்படி கேட்குறாங்க. அதுவா அது டேவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. டேவோட ஃப்ரெண்டா பிரேக்கப் சொன்னாங்க சொல்கிறாங்க. ஓ அதுவா அது அவளுக்கு வேற ஒரு பர்சன் கூட பிரேக்கப் ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்படியா இப்போ டேவை பார்க்க வந்திருக்காங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது அந்த ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதா ஏன்னா ஆனால் உனக்கு சொல்கிறாங்க எனக்கு அவங்கள பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு இன்னும் பிடிக்கல அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப ரெகடாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி உன்னோட கேட்கவா கேளுங்க சொல்கிறாங்க. டேக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்கிறாங்க. பொண்ணு பையன் எப்படி வேணும் சொல்கிறாங்க. பொண்ணு பையனும் டேவை நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப பார்க்குறது அப்படி கொஞ்சம் கோல்டாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப நல்லவங்க நல்லா பார்த்துப்பாங்க கேர் பண்ணி பார்த்துப்பாங்க கூட இருக்கிறவங்கள. அதனால் டேக்கு நல்ல பர்சன் வரணும். டேவை அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படி அப்படியே சொல்கிறாங்க. டேவை நல்லா பார்த்துக்கணுமா சொல்கிறாங்க. சரி அப்போ நீ பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. நான் அசிஸ்டண்ட்டாக எப்போவும் நல்லா பார்த்துப்பான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி இதுக்கப்புறம் அவட்டு கேட்கக்கூடாது அவன் என்ன சொல்லிட்டு நம்ம காய் விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் அது பார்க்குறாங்க. அவங்க மெக்க பார்க்குறாங்க. ஏன்டா இத்தனை டேஸ்க்கு அப்புறம் அவள் எதுக்குடா வந்தா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அப்புறம் தெரியும் கேட்டுக்கலாம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம் எங்கே நின்றுருக்காங்க ஃபைனலாக நம்ம டே தான் அவட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசல் விளையாண்டுறாங்க. ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோ ஒயன் மேம் சொல்கிறாங்க. ஒயன் மேம்னு சொல்லாத அவதான் சொல்கிறாங்க. ஒயன் அக்கானு கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ஒயன் அக்கா வராங்க சொல்கிறாங்க. முன்னாடி ஜங்குக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் ஒயன் அக்காவும் எதுக்கு வராங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயன் வந்து கோமா வந்துட்டு இருக்கா வந்துட்டு காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டே கேபின்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டக்குன்னு அவள் தெரிஞ்சு வந்திருக்கான்னு காய்க்கு புரிஞ்சிருச்சு. டேரெக்டாக போயிட்டேன். டோர் ஓப்பன் பார்த்தாக்க அங்கே ஒரு பர்சன் நிற்கிறா. திரும்பி பார்த்தாக்கா நம்ம ஒயனை முறைச்சி பார்க்குறா. மின்சி அப்படி சொல்லிட்டு ஒயன் அப்படி சொல்லி மின்சி சொல்கிறா. இப்போது ஒயன் பார்க்குற நீ இதுக்கு இங்கே வந்தால் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒயன்னா வந்துட்டு சொல்கிறாங்க. பாரு உனக்கும் எல்லாருக்கும் பிரேக்கப் ஆகிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஓகேவா. அவன் இப்போ தான் நல்லா இருக்கான் நார்மலாக இருக்கான் ஓகேவா. நீ விட்டு தயவு செஞ்சு அவன் லைஃப் நீ அகைன் வராதான் சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு டீ சொல்கிறாங்க. நான் வந்து உன் ஃப்ரெண்டாக பார்க்கல ஓகே. ஒரு காலத்தில் என் ஃப்ரெண்டாக இருந்தேன் ஆனால் நீ எப்போ என் அண்ணனே செக் பண்ணி சொல்கிறாங்க. பாரு ஒயன் புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு ஒயன்னு சொல்லிட்டு மின்சி சொல்கிறா. மின்சி ஒயன் தானே ஃப்ரெண்டு ஓகேவா. இப்போ நம்ம மின்சி பார்க்குறேன் ஏன் பார்க்குறாங்க. பாரு நான் உன் தப்பாலாம் புரிஞ்சுக்கல ஓகேவா. ஸ்டார்டிங்கில் நீ எல்லாரும் கூட நீ ஃப்ரெண்ட்லியாக பேசினேன் பழகின நான் நினச்சிட்டேன். சரி ஓகே நீ வந்துட்டு மாடர்னாக வளர்ந்த பொண்ணு சரி ஃபாரினில் வளர்ந்த பொண்ணு அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் நீ எப்போ என் அண்ணா இருக்கும்போது நீ இன்னொரு பாசல் போய் ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ணுறான். நீ அவனை பேக் கிஸ் தானே பண்ணிட்டு இருந்தா சொல்கிறாங்க. நான் ட்ரிங்க் பண்ணி தான் சொல்கிறாங்க. பாரு அது உன்னோட விஷயம் அது உன்னோட விருப்பம் ஓகேவா. ஏன் நக்குன்னு செட் ஆக மாட்டேன் விஷயம் தயவு செஞ்சு அவனை விட்டுரு ஓகேவா. அவன் லைஃப்பில் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. பாரு என்ன உன்னோட அண்ணாவை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணேன் உனக்கு தெரியாத ஒயன் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அங்கே பாரு விஷயம் செட் ஆகாது ஓகேவா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ உங்களுக்கு பிரேக்கப் ஆனது தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் ஒன்னாவது தவிர யாரும் என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு அகைன் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டு இங்கே பாருட்டே நான் இங்கே வேணால் ஒர்க் பண்ணுறேன் ஓகேவா. இங்கே ஒர்க் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணுறேன் நான் எந்த தப்பும் பண்ணல. தெரியாமல் நடந்த ஒரு தப்பு சொல்லிட்டு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நான் உன்னை எந்த அளவுக்கு சின்சியராக லவ் பண்ணுறேன் ப்ரூவ் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம முடிச்சு சொல்கிறா. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறாங்க. ஒயன் டே பார்க்குறாங்க. பாரு அது முடியாது சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா என்ன சான்ஸ் கொடுத்தாலும் உன்னோட ரியல் கேரக்டர் வந்து மாறாது. நீ ஆக்டிங் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா. சரி ஒரு சான்ஸ் கொடுத்தே மேடம் என்னதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. இப்போ
நம்ம டே பார்க்குறாங்க ஏன்னு சொல்லிட்டாங்க கொடு டே அவள் கேட்குறால ஒரு சான்ஸ் கொடு சொல்லிட்டு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படியே பையனை மினிஷியை பார்க்குறாங்க. மினிஷி வந்து நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறேன், எனக்கு இங்கே ஒரு ஒர்க் கூட சொல்கிறாங்க, ஒரு ஆர்டினரி ஜாப் தான் கொடுப்போம் பரவாயில்ல கேட்குறாங்க. இப்போ அது அவள் பார்க்குறா நம்ம கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பையனுக்கு டெக்ஸ்ட் வருது. இப்போ ஏன்னு பார்க்குறா என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா ஓகேவா, அவங்க பேர் நான்சி மின்சி அதுக்கப்புறம் நம்ம ஒய்யனு சோயா, இவங்க 4 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டில் தான் ஒரு பொண்ணு நம்ம டேவை வந்துட்டு நம்ம ஒய்யனோட அண்ணா தானே. அப்போ வந்துட்டு நம்ம அவர் வந்து அப்படி தான் பார்த்துட்டு பிடிச்சிருந்துருக்கும். பிடிச்சிட்டு எனக்கு ஒரு அண்ணாவை பிடிச்சிருக்கு சொல்லியிருப்பா. சரி நல்ல பொண்ணு போல சொல்லி சரி ட்ரை பண்ண சொல்லியிருப்பா. அவளுக்கு பின்னாடி சுற்றி வந்திருப்பா. ஒரு கடத்துக்கு மேலே நம்ம டே பேசுகிற ஒரு பொண்ணு நம்ம பின்னாடி உள்ள சுற்றி வர பாவமாக இருக்கு சொல்லிட்டு அவரும் சரி ஓகே டேட் பண்ணலாம் சொல்லிட்டு டேட் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. டே ரொம்ப ட்ரூவாக இருந்திருப்பாரு. ஆனால் அவன் வந்து எப்படின்னாக்கா டே ரொம்ப அழகாக இருக்காங்களா, டேவை லவ் பண்ணால் வேறு லெவல் கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணியிருப்பா. செகண்ட் டே ரொம்ப ஒரு பிஸ்னஸ் மேன் பிரில்லியன்ட் மேன், அப்புறம் பிஸ்னஸ் மேனு ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. சரிட்டு அவர் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டிருப்பா. ஆனால் அவரோட கேரக்டர் வந்துட்டு ஒரு நைஸ் கேரக்டரே கிடையாது. யாராவது அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணால் கூட அவங்க கூட பேசுறது பழகுறது அவள் பண்ணுவா. அந்த மாதிரி பொண்ணு தான் அது ஒயனுக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தெரிய வந்திருக்கும். இப்போ நம்ம ஒயன் நினைக்கிறா கண்டிப்பாக அவள் வந்து ட்ரூவாக இருக்க முடியாது அண்ணாவுக்கு அப்படின்னு சொல்லி அவள் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் அவட்ட டெக்ஸ்ட் ஓப்பன் பார்க்குறா. அதில் நான்ஸ் தான் டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே பாரு அவள் வந்து கொஞ்சம் டேஸ்க்கு அண்ணாவை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு பர்சன் டேட் பண்ணியிருக்கா. அந்த பையனுக்கும் அவளுக்கும் இப்போ பிரேக்கப் ஆயிருக்கு. ஏன்னா அவன் வந்து இவளோட கேரக்டர் வந்து பிடிக்கல சொல்லி விட்டு போயிருக்கான். அதனால தான் அகைன் வந்து டேக்கிட்டே வந்திருக்கா. இப்போ ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால கிட்ட வந்திருக்கா. நீ கொஞ்சம் ஆனால் வந்து சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான்சி பண்ணி வச்சிருக்கா. இதில் ஒயன் பார்க்குறா என் அண்ணாவுக்கு என்னை விட அவனுக்கு நல்லா தெரியும் அவனோட கேரக்டர்னு சொல்லிட்டு அவனே நிறைய டைமில் சொல்லியிருக்கான். கண்டிப்பாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் சொல்லிட்டு மேடம் இவரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு சொல்லிட்டு ஒயன் விட்டுறாடா. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு ஒரு ஜாப் கொடுத்துறாங்க. அது இருக்கிறது ரொம்ப லோவஸ்ட் ஜாப்பு. எப்படின்னாக்கா இங்கே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம பண்ணுவாங்க இல்லையா அந்த ஜாப் தான். இப்போது முடிச்சு பார்க்குறா டே எனக்கு போய்ட்டு சொல்கிறாங்க விருப்பம் பண்ண சொல்கிறாங்க. ஓகே டே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடா. இப்போது நம்ம அவள் வெளில வந்துட்டு ஒயன் பார்க்குறா. டே சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்ட்டி அகைன் தப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன் தப்பில் என்னோட லைஃப்பில் அகைன் தப்பு நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஒயன் தான் ஜங்கு கூட்டிகிட்டு போகலாமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே டே சொல்லிட்டாங்க. வரேன் டே சொல்லிட்டாங்க. போ ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கும் ஒயனும் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் இப்போ தான் வந்துட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க கேபின்குள்ளே. டே பார்க்குறாங்க என்னென்ன ட்ரபிள் பார்க்குறாங்க. உள்ளே வரட்டா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வந்து மூணுச்சுக்கார ஃபேஸை டே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா ஃபேஸ் மூணு இருக்குது. ஓய் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. வா கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மு கிட்ட போகிறாங்க. இப்போ ஜிம்மு கிட்ட போயிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்லு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் அவங்க யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே லைட்டாக பார்த்துட்டு ஏன் உனக்கு எதுக்கு அதுக்கு சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்க ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சாரி சார் ஜிம் கூட உட்காந்துக்கிறாங்க. டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. எதுவுமே சொல்லலை. உன்ட்ட நான் எப்படி சொல்லுவான்னு சொன்னால் நீ எங்கே என்னோட போய்ட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் பேட்டுக்கு நான் யாரு கேட்டால் சொல்ல மாட்டேன்டாங்க பற்றியா என்ன இருந்தாலும் நான் ஒரு அசிஸ்டன்ட் தானே. ஜிம் அப்படியே பாவமாக வச்சுக்கிறாங்க ஃபேஸ். டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படி விட்டுறாங்க. இந்த பக்கம் மின்சி தானே உட்காந்துருக்கா. மின்சி போய்ட்டு வெளில போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ஆட்டிடியூடாக உட்காந்துருக்கா. ஒரு பொண்ணு வராங்க. இங்கே பாருங்கள் இந்த ஃபைலை சார் உங்களுக்கு கொடுத்து ஒர்க் பண்ண சொன்னாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்றாங்க. நான் யாரும் தெரியுமா கேட்குறாங்க. நியூ ஜாப் வந்திருக்கீங்க அப்படி தானே சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. இப்போ பார்க்குறா நிறைய இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நான் டேவோடைய ஃபேன்சி அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு டக்குனு ஷாக் ஆகிடுது. என்ன சார் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சார் வந்து உங்களை வந்து ஒரு ஒர்க்குக்கு வந்து ஒரு பர்சன் தான் சொன்னாங்க. ஓகேவா நீங்கள் ஒர்க் மட்டும் பண்ணுங்க ஓகேவா. நீங்கள் டே சாரோட ஃபேன்சினா அது உங்களுக்கு பர்சனாக இருக்கட்டும் ஓகே சார். அவள் பாட்டு அந்த பொண்ணு போயிடுது. இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஏன்னா வந்து இந்த ஒர்க்கை அவள் பண்ண வைக்கலாம்னு நினச்சிருப்பா ஃபேன்சின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை. இவன் யாருமே எல்லாருமே அப்படி தான். யாருமே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கூட பணிஞ்செல்லாம் பேசவே இல்லை. அவங்க எல்லா ஒர்க் பண்ணுறது அவகிட்ட கொடுக்குறாங்க. அவளுக்கு ஒர்க் பண்ண சுத்தமாக பிடிக்கல. கடவுளே எவ்வளோ அப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும். தேவை நம்ம வைக்கிறேன் என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவர் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ மதியம் லஞ்ச் டைமில் தாண்டா எல்லாரும் கேண்டீனில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் தான் ஃபுட்டு வாங்கிட்டு டே ரூமுக்கு தான் வராங்க. கம்மின்ட்டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னது நியூவாக கேட்குறேன் கம்மின்னு சொல்லிட்டு நீங்க தானே ஒர்க் பண்ணுற கேபின்குள்ளே சொல்கிறாங்க. வா கூப்பிட்றாங்க. ஜிம்முக்குள்ளே போகிறாங்க. நாங்கள் ஃபுட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு ஃபேன்ஸ்ன்னு சொன்னாலே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. டே நம்மள்ட்ட சொல்லவே இல்லை சொல்லி ஜிம்மி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன அப்படி வச்சுட்டு போகிறா சொல்கிறாங்க. சாப்பிடுங்க சொல்கிறாங்க. அப்படி கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. இப்போ டே டக்குன்னு ஜிம்மில் தூக்கி லேப்பில் உட்கார வச்சுறாங்க. ஜிம்முக்கு மாருக்கு என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. என்ன உனக்கு இப்போ என்ன இதுக்கு மூஞ்சி மூணு வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் தான் ஒன்றுலாம் சொல்கிறாங்க. இங்கே ஃபுட்டு இருக்குது சாப்பிடுங்க நான் கிளம்புற சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன உனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் ஒன்றுலாம் சொல்கிறாங்க. எங்கே பாரு என்ன பாரு சொல்லுங்கள். ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்குள்ள பார்த்தா டிஎஸ்ஸாக வந்துட்டுருக்கு. டே பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. உங்கள் ஃபேன்ஸை நீங்கள் சொல்லவே இல்லை. என்கிட்ட எல்லாருக்கும் தெரியுது. என்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லவே இல்லை. நம்ம எல்லோரும் ஒன்றா தானே இருக்கும். நீங்கள் காய் மேக்கப் மூணு பேர் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி சொல்லி ஜிம் கோச்சிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ சாருக்கு இப்போ நான் என்னோடய ஃபேன்ஸுன்னு சொல்லாத உனக்கு கஷ்டம் சொல்கிறாங்க. பின்ன நம்ம ஒரே வீட்டில் தானே இருக்குன்ட்டு சொல்லியிருக்கலாம்ல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பாரு ஃபஸ்ட்டு அவன் ஃபேன்ஸே கிடையாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு அவன் என் ஃபேன்ஸு கிடையாது ஓகேவா. அவள் வந்துட்டு சொல்லிட்டு டேக்கு ஒரு மார்க்கு எப்படி சொல்லிட்டு வேறு வழியில் உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு
இங்கே பாரு அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ஃபேஸு மாறிப்படுது. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாம் அவளுக்கு எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு ஓகேவா, எனக்கு அவளுக்கு செட் ஆகலை, நான் பிரேக்கப் ஆகிட்டோம். ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு ஓகேவா சொல்கிறாங்க. 5 வருஷம் ஆகிட்டா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க இங்கே வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அது படிக்கும்போது பிரேக்கப் பண்ணது ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கா அப்படி சொல்லும்பா. ஜிம் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் உங்களுக்கு இங்கே ஒர்க் கொடுத்தீங்க கேட்குறாங்க. பார்க்குறாங்க லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி அதுக்குள்ள உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஜிம் தான் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன், ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா அவ்வளோ அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை உங்கள் ஃபேன்ஸு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. எக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களோட எக்ஸு எனக்கு என்ன ப்ராப்ளம், நான் போகிறேன் சொல்கிறாங்க. பார்த்தீங்க சாப்பிட்டியா யாராச்சும் கேட்குறாங்க. நான் போயிட்டு காய் வைக்க கூட சாப்பிட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. பாரு உட்கார சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. உட்கார சொல்லி ஜிமின் தான் அவள் பாட்டே தான் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ அவரே ஃபுட் ஓப்பன் பண்ணிட்டு கட்ட சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. சார் ஜிம்மு கொடுக்குறாங்க. இப்போ டேம் கொடுக்க ஜிம்மு வாங்கிக்கிறாங்க. அதனால் ஜிம்முக்கு பிடிக்கவே அந்த பொண்ணு. இப்போ போயிட்டு என் டேக்கு வந்துட்டு ஃபேன்ஸாக இருக்கணும், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படி சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜாப் போட்டு கொடுத்துருக்காருன்னா அவருக்கு பிடிக்குமா, இவளை தவிர வேறு யாருனாலும் ஓகே எனக்கு பிடிக்கவே ரொம்ப ஆட்டிகிட்டாக இருக்கா, கண்டிப்பாக டேவ் நல்லா பார்த்துக்க மாட்டா அப்படி ஜிம் தான் மனசு நினைக்கிறாங்க. அது அத்தனை டேக் அப்படியே புரியுது. அவர் என்ன நினச்சாலும் அப்படி தெரியும் அவருக்கு. இப்போது டே நினைக்கிறாங்க. ஓ அப்படியா அவன் டேவாக நல்லா பார்த்துக்க மாட்டாலோ சொல்லும்பா. டே தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வேறு யார் நல்லா பார்த்துப்பா சொல்லுங்க. டே ஜிம்மில் பார்த்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் வந்துட்டு நல்லாவே இல்லை அப்படி ட்ரெஸ் பண்ணுறது பாரு, எப்படி பேசுகிற எல்லாருக்கிட்டையும் ஆட்டிட்டுடா. டேன்னு அப்படி இருப்பாங்க, எல்லாருமே கேரிங்காக இருப்பாங்க. டேக்கெல்லாம் வேறு மாதிரி பொண்ணு வேணும், இந்த பொண்ணு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் மனசு கூட திட்டிகிட்டே இருக்காரு. டேக்கு அது இன்னும் பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும். அப்போ கூட நீ என்னை பார்த்துக்கணும், நீ என் லைஃப்பில் வரும்னு நினைக்கவே இல்லையா, என்னோட பெட்டராக வரும் மற்றவங்க அவளை விட ஒரு பர்சன் பெட்டராக வரும்னு நினைக்கிறியா, அதை என்ன சொல்கிறேன்பா. டே பார்த்துட்டு இருக்காங்க. இதனால தான் நான் மேலே ஃபார் ஆகிட்டேன் சொல்லிட்டு டே ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் இப்போ வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து டேவும் ஃபுட் வந்து ஃபிட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ டே ஜிம்மில் வந்துட்டு எனக்கு போதும் வயிறு ஃபுல்லாகிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டு நீ போக சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிம்மில் போயிடறாங்க. இது பக்கம் டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம காய் வைக்க அவ்வளோ வராங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோவா சொல்கிறாங்க. இங்கே பாரு எதுக்குள்ள அவளுக்கு ஜாப் கொடுத்தா அவள் வந்து ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு சொல்கிறாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா, அப்படி எதுவும் நான் அப்படி அவள் ஃபேன்ஸாக இருந்தால் நானும் சொல்லிப்பேன் சொல்லிட்டு அவள் சும்மா அவள் சொல்கிறா. அது யாரும் நம்ப மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் ஸ்டாஃப் கூட அவள் யாரும் மதிக்கிறதில்லை, ரொம்ப ஆட்டிடியூடாக வேறு இருக்கா சொல்கிறாங்க. சரி உன்ட்டு கேட்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்முக்கு உனக்கு என்னடா போகுது அப்படி கேட்குறாங்க. இப்போ டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன போகுதுன்னா சொல்லி கேட்குறாங்க. டே உண்மையை சொல்லு, மூச்சு ஒன்று அப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும் ஓகேவா, மூச்சுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், மேலே அந்த தனியில் ஒரு கேர் லவ் இருக்குது, அது ஒரு பாசம் ஒரு அஃபெக்ஷன் ஓகேவா, ஒரு பாஸு ஒரு அப்படி இருக்குது. ஆனால் நீ வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் அவனுக்கே வந்துட்டு என் மேலே லவ்ன்றது இல்லை. அவனுக்கு என்ன நினைக்கிறான்னா சொல்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா உன்னை வந்து ஒருத்தவங்க பத்திரமா பார்த்துக்கணும், நீ சேஃபாக இருக்கணும், உன்னை நான் ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சன் லைஃப்பில் வரும் அவன் நினைக்கிறான் சொல்கிறாங்க. அதையே அவனாக இருக்கக்கூடாதுன்னு அவன் யோசிக்கிறா சொல்கிறாங்க. அவன் நினைக்கிறானா நீ ஒரு பாஸ், உனக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி பெட்டராக ஒன்று நினைக்கிறான் சொல்கிறாங்க. அதனால தான் எனக்கு அவனை பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அப்போ சார் சொல்கிறாங்க லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஓ அதுக்கு தான் அவன்கிட்ட யாராவது க்ளோஸாக பேசினா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகுதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ லவ் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறது, அவள் எங்கே இருக்கா, அவன்கிட்ட போய் எப்படி சொல்கிறது சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. அவனை கொஞ்சம் டேஸ் ஒர்க் பண்ணிட்டு ஓகேவா, அவனுக்கு மேரேஜ் பற்றி பேசுகிற அந்த வரும் மேரேஜ் பற்றி பேசுவாங்க இல்லையா, அப்போ நான் பேசிக்கிறேன், அது வரைக்கும் இப்படி இருக்கட்டும், அவளே இப்போ சொல்ல வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இன்னும் அவன் கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகணும், நானும் எனக்கு அவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஜிம்மை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறது எதனா இருக்கா என்ன சொல்கிறாங்க. அவன் கூட நம்ம கூட வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 months ஒர்க் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் இந்த 8 months அவன் எப்படி சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் சொல்கிறாங்க. தெரியும் தான் எனக்கு கொஞ்சம் டைம் போட்டோம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாம் இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கு. இந்த மனுஷன் எவ்ரிடே டேக்கிட்ட ஃப்ளட் பண்ணவும் எவ்வளோ ட்ரை பண்ணுறா. டே வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் ரொம்ப டயர்டாகவே ஆகிறா. கடவுளே சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம டே தண்டை ஒரு பர்சன் கூட கொலாபரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கொலாபரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு சார்ன்ட்டு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டி கிளம்பி வந்திருக்காங்க. மனுஷன் பார்த்தா அப்படி ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அழகாக தான் இருக்கா, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜிம்மினை நம்ம காயில் நின்றுருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் வராங்க. டேவை பார்க்க டேவோட ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர்ஸ் அப்படின்னா ஒரு பொக்கே வேண்டியிருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க. கா எப்படி கூப்பிட்றாங்க. மின்ஹோ சொல்கிறாங்க. எங்கே டே சொல்கிறாங்க. ஓ டே வாட்டே அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் கூட பேசிகிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க இது டேவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டே அடிக்கடி பேசிட்டுப்பாங்க ஃபோனில். மின்ஹோ ஆமாம் மின்ஹோ தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மின்ஹோ வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு நம்ம மின்ஹோ பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மின்ஹோ ஜிம் நேரில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்டே வராங்க. ஓ எப்படி கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க. பேர் என்ன கேட்குறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின் சொல்கிறாங்க. இப்போ காய்கிட்ட மின்ஹோ வராங்க. இது யாரும் கேட்குறாங்க. டேவோட அஸ்டண்டாக சொல்கிறாங்க. அஸ்டண்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஐயோ இவன் எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. இப்போ மின்ஹோ தான் ஜிமின் உன்னோட டேக்கிட்ட என்ன கூப்பிட்டு போகிறா சொல்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி ஜிமின் போய்ட்டு மின்ஹோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. கடவுளே இந்த டேக் செஞ்சு பாசிட்டிவ் ஆகிடுவானே சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் மின்ஹோ கிட்ட மின்ஹோ பார்க்குறாங்க. நீங்கள் அடிக்கடி டேட்டு பேசுவீங்க இல்லை, நான் பக்கத்தில் இருப்பேன் ஃபோனில் பேசுவாங்க, நீங்கள் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. ஆமாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு நம்ம மின்ஹோ ஜிம்கிட்ட பேசிட்டு வந்துருக்காங்கடா. இப்போ ஃபைனலாக ஜிமின் கூட்டிகிட்டு வந்துட்டு மின்ஹோ வந்துட்டு டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே திரும்புறாங்க. இப்போ பக்கத்தில் பிஸ்னஸ்
வந்து பார்க்குறாங்க என்ன கேஷுவலாக டேன்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சென்டர் ஜிமின் டே திரும்ப மின்னுவை பார்த்தோம்னா டே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. மின்னுவா சொல்கிறாங்க டே கங்க்ராச்சுலேஷன்டா சொல்கிறாங்க, தேங்க்யூடா சொல்கிறாங்க, எப்படி ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிதா சொல்கிறாங்க, ஃப்ரீ டைம் கிடச்சிது உன்னை பார்க்கலாம் வந்தா சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்படியே ஒரு மின்னுவோட ஃபோக்கஸ் ஜிம் கிட்ட போகுது. ஆமாம் என்னோட அசிஸ்டண்டா சொல்லிக்கிறாங்க. ஆமாடா நீ ஒரு டைம் கூட என்கிட்ட சொன்னது எல்லாம் சொல்லி கேட்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேட் பார்க்குறாங்க மின்னோ ஜிமினை ஒரு மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ நான் அப்படியே அவர் ரொம்ப பிடிச்சி பார்ப்பாங்களே ஒரு பர்சன் லைக் பண்ணி அப்படி பார்க்குறாங்க. ஜிமின் க்யூட்டாக நின்றுருக்காரு, ஷை ஆகிட்டு அழகாக நின்றுருக்காரு. இப்போ டேக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க நீ காய்கிட்ட போ அப்படி சொல்கிறாங்க. ஜிமினோ சரி ஓகே ஜிமின் போகலான்னு போக. இப்போ நம்ம மின்னோ தான் ஜிம்மி ஒரு நிமிஷம் நின்று சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்ன எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஜிம்மிட்ட கொஞ்சம் பேசணுமே சொல்கிறாங்க. பேசணுமா என்ன பேசணும் அப்படி டே கேட்குறாங்க. கொஞ்சம் பேசணும், நீ மற்ற பிஸ்னஸ் பார்ட்னர் பாரு ஓகேவா நான் பேசிட்டு வரேன் சொல்லிட்டு மின்னோ போகிறாங்க. டேக்கு ரொம்ப பாசிட்டிவாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் மினிஷி பார்த்து அங்கே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறான்னு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கா, ஹாய் பாய் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இப்போ ஜிம்மின்னு மிகவும் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஆச்சு ஒன்று என்ன சாப்பிடல, நான் வந்து எப்போ சாப்பிட்றேனாக்கா டே காய் மேக்க 3 பேர் சாப்பிடும்போது நான் சாப்பிட சொல்கிறாங்க. ஒன் டே இன்றைக்கி கூட சாப்பிட சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் எனக்கு தனியாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு நியூ வந்திருக்கேன்னா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. என் கூட கொஞ்சம் கம்பெனி தெரியாது சொல்கிறாங்க. தரேனே ஜிம்மின் சொல்ல. இப்போது மின்னும் ஜிம்மின் போகிறாங்கடா. போயிட்டு நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு பிளேட் எடுத்து அழகாக ஃபுல்லாக சாப்பிட இருந்தாங்க அப்படி கொடுக்குறாங்க. மின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மில் லவ் டு ஃபஸ்ட் ஆகிட்டுன்ற மாதிரி அவருக்கு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ஃபஸ்ட் அட்ராக்ஷனு. இந்த பக்கம் காய் மிக்கம் பார்க்குறேன் என்னடா நடக்குது இங்கே சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. மின்னுவை வச்சுக்கணும் வாங்க ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படிலாம் இல்லை உங்களுக்குள்ள எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே டே தான் மெனு கார்டு கொடுத்தாங்க. அந்த செஃப்பு நல்லா சமைப்பாங்களாமா. அது ஜிம்மின் டே ஃபுட்டை பற்றி பேசிட்டு இருக்கா. டே மின்னுவா என்னடா ஜிம்மினே வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்காங்க. இன்னசென்ட்டாக செம்ம க்யூட்டாக இருக்காரு. அவர் வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்காங்க. அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு வேணும் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. அந்த ஐடியல் டைப் அவர் தான். இப்போ நம்ம டே தாங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் பார்த்து அதை பேசிட்டு இருப்பாங்க. அவரோட கண்ணு ஃபுல்லாக ஜிம்மின் மேலே தான் இருக்குது, ஜிம்மின் மின்னுவா மேலே. இப்போ எதுக்கு அவனை வரசணுன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. காய் தான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் காய்கிட்ட காய் கூப்பிட்றாரு. இப்போ காய் கிட்ட போகிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் தாண்டி வந்து அவங்க அவனை தாண்டா வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருக்கான் சொல்கிறேன். எனக்கே தெரியல நீ எதுக்குடா அங்கே பாரு என் மின்னும் அப்படி இல்லையே நல்ல பையனா சொல்கிறாங்க. அவன் நல்ல பையன் என்னன்னு சொல்லல, ஆனால் அவனுக்கும் ஒரு ஐடியா டைப் இருக்குல்ல அந்த டைப் தான் ஜிம்மின் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தாண்டா நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இது பக்கம் வேணும்பா மின்னுவை பார்த்து மின்சி வரா. ஹாய் மின்னுவா அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னுவை பார்த்துட்டு மின்சியை பார்த்துட்டு நீ சொல்கிறாங்க. அதுவா நான் இப்போ இங்கே தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம மின்னுவா அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம மின்னுவா வந்துட்டு மினிஸ்ட்ரி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. நார்மல் பேசுகிறாங்க. அப்புறம் லைஃப் எப்படி சொல்லிட்டாங்க. லைஃப் ரொம்ப போரிங்காக போக சொல்லிட்டாங்க. போரிங்காக எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் என் டே தான் என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம டே ஒட்டி ஏன் டேன்னு சொல்லவும் ஜிம்முக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆமாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம். பாரு ட்ரெஸ்ஸை பாரு ஆளை பாரு சரி ஜிம் விட்டுட்டு இந்த பக்கம் டே அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே கிட்டே வராங்க. கிட்டே வந்துட்டு மின்னுகிட்ட அப்புறம் சாப்பிட்டியா சொல்லி கேட்குறாங்க. நீ எல்லாத்தையும் பேசிட்டியா. நான் பேசிட்டேன் நீ சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ மின்னுவா பேசுகிறாங்க. மின்சி தான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறா. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே என்ன பண்ணுறக்கு ஹேண்ட் எடுத்து சொல்கிறாங்க. ஏன் டே சொல்லுவோம் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போது ஒரு பசங்க வராங்க. கிம்டே எங்க சொல்கிறாங்க. டே திரும்பி பார்க்குறாங்க. இதான் உங்கள் ஃபேன்ஸியா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மின்சி பார்க்குறா. அதை சொல்கிறாங்க. என் ஃபேன்ஸ் கிடையாது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி போயிடுது. அது மின்சி எப்படி பார்த்துட்டு இருக்கா. டே அப்படி சொல்கிறாங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஏன் இப்போ என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ செட் ஆகலை அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இது என்னோட பிஸ்னஸ் பார்ட்டி வைக்கோ என்னோட பர்சனல் பார்ட்டி கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறாங்க. புரியுது சாரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. டே பார்க்குறாங்க. டே மின்சி பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க. கொஞ்சம் தள்ளி போ என்ன ட்ரெஸ் இது சொல்கிறாங்க. பார்ட்டி வேர் ட்ரெஸ் தானே டே சொல்கிறாங்க. அது பார்ட்டி வேணா வேறு பார்ட்டிக்கு போகிறப்போ போட்டுக்கோ ஓகே. ப்ரைவேட் பார்ட்டி போகிறப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோ. இது ஆஃபீஸ் பார்ட்டி ஓகேவா. அங்கே எல்லோரும் பார்ட்டி எவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நீ எப்படி போட்டுக்க போகிற சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து போ அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி எடுத்த பொண்ணுக்கு சரி போயிட அமிச்சு இப்போ மின்னுவா பார்க்குறாங்க. ஏன்டா என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு டே நீங்கள் என்ன சாப்பிடலாம் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் போய் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போது டே தான் வந்துட்டு ஜிம்மினை பார்க்குறாங்க. மின்னுவோ ஜிம்மின் பார்க்குற க்ளோஸ் ஆகிருக்க பக்கம் அவருக்கு பிடிக்கல. நீ போய்ட்டு கொஞ்சம் ஃபுட்டு போட்டு எடுத்துகிட்டே சொல்லி கேட்குறாங்க. ஓகே டே சொல்லிட்டு டக்குனு ஒரு சாப்பிட்டு அந்த ஃபுட்டை கூட வச்சுட்டு போகிறாரு. இப்போ மின்னுவா பார்க்குறாங்க. டே என்ன ஹேபிட் இதெல்லாம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன் என்ன ஹேபிட் இது என்ன தான் உன்னோட அஸ்டண்டாக இருந்தாலும் அவன் சாப்பிட்டுருக்கானே நீ அவனை போய் எடுத்துகிட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை அவன் எப்போவுமே எனக்கு ஃபுட் எடுத்து கொடுப்பானா அது பழக்கமாயிட்டு சொல்கிறாங்க. டே அது வேறு அது ஆஃபீஸ் வேறு பார்ட்டி வேறு ஓகேவா அப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா சரி அவன் சாப்பிட்டு தானே இருக்கான் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மின்னும் அந்த அளவுக்கு கேர் பண்ணுறது ஜிம்மினா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவரே சில மாதிரி இருக்காங்க. அப்புறம் மின்சிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என்ன தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பா. என் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம் தப்பு பண்ணுறது இல்லையா. இதில் போய் என்ன இருக்குது 5 years ஆச்சு பிரேக்கப் ஆகிட்டு இப்போ பேசினா என்ன அகைன் வந்துட்டு இங்கே கம்பேக் ஒன்றா ஆனால் என்ன சொல்லிட்டு மினுவை கேட்குறாங்க. டேக்கு கோவம் வருது. இல்லை எனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. மினுவுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் எனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ காய் மேக்கு போட நின்றுருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு சொல்லிட்டு சொல்லி பார்த்துருக்காங்க. யார் சொல்கிறாங்க. இல்லை அந்த பர்சன்ட்டு நானும் சொல்லவே இல்லை ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. சார் அப்போ கம்ப்ளீட் ஆகிட்டீங்க சொல்கிறாங்க. கம்ப்ளீட் ஆகலை ஆனால் ஃபாலோ ஆகிட்டேன் சொல்கிறாங்க. ஃபாலோ ஆகிட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ மின்சி சொல்கிறாங்க. என்னோட
லைஃப்பில் எப்போ அவள் அகைன் கம்பேக் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போது முன்ன பெட்டர் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஏன்னா அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் எல்லாருக்கிட்டையும் ஃப்ளட் பண்ணுறது. அந்த கேரக்டர் வந்து டேக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியுது, அவர் நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனால் அவருக்கு ஜிமின் விஷயத்தில் கொஞ்சம் ஜிமின் தான் அவருக்கு பிடிச்சிருக்கு, அதான் பார்த்துருக்காரு. ஜிமின் தான் ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு டே அப்படி கொடுக்குறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மி உட்காந்துட்டாங்க. அங்கே அந்த டேபிள் ரவுண்டாக இருக்கும் உட்காந்துட்டாங்க. இப்போ டே தான் வந்துட்டு அக்கறை சொல்கிறாங்க. ஜிம்முக்கிற மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படி போக சொல்லிட்டேன்ல சொல்லிட்டாங்க. இதில் என்ன இருக்குது, நீங்கள் எப்போவுமே எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுவீங்க, எல்லாமே டைமுக்கு எல்லாம் கொடுப்பீங்க. இதில் நான் உங்களுக்கு தான் எடுத்து வந்தேன், இதில் போய் இருக்க சொல்கிறாங்க. இப்போ செட்டே வந்துட்டு மினு ஒரு மாதிரி பார்க்குறேங்க. நீங்கள் வந்து நீங்கள் கேட்டால் இதெல்லாம் பண்ண இது கூட பண்ண மாட்டேன், நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஃபுட் எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஈவன் மதியம் கூட சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் ஜிம் சொல்ல அவ்வளோ கேரிங்காக டேக்கிட்ட ஒரு பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இவங்க அசிஸ்டன்ட்டு தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் போல இருக்கும் போலே அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காயும் வைக்கும் பார்க்குறாங்க. அது அவனுக்கு ரொம்ப கேர் டைம் வேலை சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, ரொம்ப கேர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு பசிக்கல சாப்பிடுங்க ஜிமின் கொடுக்குறாங்க. இப்போட்டே தான் இல்லை நீ சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை என் ஃபுட் இங்கே தானே இருக்கிறாங்க சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க ஜிமின் கொடுக்குறாங்க. இப்போட்டேவும் சாப்பிட்றாங்க. அவர் எந்த அளவுக்கு அவர் மேலே கேர் வச்சிருக்காருன்றதை நம்ம டே வந்துட்டு காமிக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிமின் அந்த அளவுக்கு கேர் வச்சிருக்காரு இல்லையா, அதை பார்க்குற மிகவும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு டேக்கிட்ட மிகவும் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படி கேட்குறாங்க. டேக்கு நல்லா புரிஞ்சிச்சு இவன் எதுக்காக கேட்குறான்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, ஆமாம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. மினுக்கு ஃபேஸே மாறி போயிடுது, என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படி சொல்லவும் டே அப்படியே ஒரு மாதிரி மினுக்கு ஒரு மாதிரி போயிடுறது, ஒரு சளி போயிடுறாரு, ஒரு மாதிரி போயிடுது. இப்போ காயுமைக்கு வராங்க. என்னடா சொன்னாங்க அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஒன்றில் சொல்கிறாங்க. இப்போ மினுவோ தான் அந்த பார்ட்டியில் முடிச்சிட்டு சரி ஓகே நான் கிளம்பா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிமின் தான் பாய் அப்படி காமிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு பார்த்த ஃபஸ்ட் அட்ராக்ஷனே பிடிச்சிருக்கான ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரிஞ்சதும் அவருக்கு எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே பாய் சொல்கிறாங்க. டேக்கு இப்போ அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது ஜிம் நாங்கள் பாய் காட்டணும், இப்போ எதுக்கு அவன்கிட்ட பாய் காட்டுறா சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்டு சொல்கிறேன் டே சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம பார்ட்டியும் முடிஞ்சிச்சிடா மினுக்கு ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் காயும் நம்ம மெக்கு வந்து லைட்டாக ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க. அதோட பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஜிமினும் டேவும் வந்துட்டு ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம டே தான் ட்ரை பண்ணிட்டாங்க. ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் பண்ணுறாரு. அவருக்கு தூக்கம் வருது. அப்படி என்ன பண்ணுறாரு, அவர் ஹைட்டை நம்ம டேபிளை சாச்சிக்கிறாங்க. எப்படின்னா ஷோல்டரை சாச்சிக்கிறாங்க. டே எதுவுமே சொல்லாமல் அப்படி காரை ஸ்லோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா மெக்கா ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பாரு இதே நம்மளாம் சாச்சா அப்படி கண்டிப்பாக சாய விடுவோன்னா பாரு எவ்வளோ கேரிங்னு சொல்லிட்டு பேசாமல் லவ்வாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க நினைக்கிறாங்க. டே தான் அவருக்கு என்ன ஜிம்மினும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம், தமிழ் லவ் இருக்குது, நம்ம டேவை நம்ம பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு அந்த பக்கம் ஜிமின் தான் டேமில் சாஞ்சிக்கிட்டு விட்டாது தூங்கிட்டு வந்துருக்காங்க. டேவும் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஃபைனில் அங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காய் மெக்கியும் நம்ம டே எழுப்புறாங்க. அவங்கள எழுப்பும் போதே ஜிமின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபைனில் 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. இப்போ எப்படி தான் டேஸில் எவ்ரிடே போயிட்டே இருக்குது. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம மின்ஷி தான் அவருக்கு பொறுமையை இழந்துட்டு டே அப்படி கூப்பிட்றா. இப்போ டே திரும்பி பார்க்குறேன் என்ன பார்க்குறாங்க. உனக்கு என்ன தான் டே பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. புரியல சொல்கிறாங்க. என்னை அக்செப்ட் பண்ணிப்பே மாட்டியா, என்னோட அப்பா மாதிரி வெயிட் பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. பாரு மின்ஷி எனக்கு மேலே எப்போவுமே லவ் கிடையாது ஓகேவா, இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு ஃபைலை ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் ஏன்டே ஒர்க் பண்ணணும், இது உன்னோட ஆஃபீஸ் தான் எனக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன பேசிகிட்டு இருக்கா, இது ஏன் ஆஃபீஸ் ஓகேவா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணது ஓகேவா, என்னோட அப்பா ஆஃபீஸ் கூட கிடையாது, என்னோட ஓன் ஆஃபீஸு நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணது, என்னுடைய அப்பா ஸ்டாஃப் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனாலையும் அவங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்தனால மட்டும்தான் இந்தளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா. ஈவன் ஒரு ஸ்டாஃப் கூட இது வரைக்கும் ஒரு ஃபைலை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணாமல் என்கிட்ட கொடுத்தது கிடையாது தெரியுமா இது வரைக்கும். ஈவன் எவ்வளோ தான் அவங்க டைமே இந்த ஆஃபீஸ் டைமே முடிஞ்சால் கூட எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்னோட ஸ்டாஃப் எல்லாமே அவ்வளோ பாரு எனக்கு அவங்க கூட என்கிட்ட இந்த மாதிரி உரிமையாக வந்து பேசினா கூட இது நம்ம ஆஃபீஸ் தர கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் நீ இதுக்காக என்ன பண்ணியிருக்க, இங்கே வந்துலேருந்து மற்றவங்கள்ட்ட ஒர்க் வாங்கிட்டு இருக்க, என்ன பண்ணியிருக்க சொல்கிறாங்க. என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண அதனால் கேட்குறாங்க. இப்போ பார்க்குற அப்படின்னா எனக்கு ஒரு சான்ஸ் சொல்கிறாங்க. அங்கே பார்ட்டி அமைச்சு நீ அழுதாலும் சரி இல்லை வேறு என்ன பண்ணாலும் சரி உனக்கு ஒரு சான்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன் ஓகேவா. என் லைஃப்பில் ஒன்று அகைன் நான் அக்செப்ட் பண்ணிட்டேனாக்கா என்ன அளவுக்கு என் முட்டால் வேறு யாருமே கிடையாது. எப்படி நீ வந்துட்டு அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே அந்த பாசம் பண்ணி அப்படி இருப்ப கேட்டால் நான் ஜஸ்ட் கிஸ் தான் பண்ணு சொல்லுவா, அதை நம்பணும்ல சொல்கிறாங்க. ஏன்ட்டே அப்படி தெரியாமல் தப்பு பண்ணிட்டா கூட தெரியாமல் ஒரு பாசம் தப்பு பண்ணிட்டா கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பானா, நீ தெரிஞ்சே பண்ண ஓகேவா. நீ எப்படி மணிக்காக என்ன யூஸ் பண்ண, மணிக்காகவும் ஃபேமஸ்க்காகவும் என்ன யூஸ் பண்ணேன், ஆனால் மற்றதுக்கெல்லாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. மிஞ்சிக்கு ஒரு மாதிரி படி தெரியாமல் பண்ணிட்டேன் டே சொல்கிறாங்க. பாரு நீ தெரியாமல் பண்ணியிருக்கலாம் ஓகேவா, இப்போ நம்ம தப்பு சொல்ல ஓகேவா, உனக்கு கேரக்டர் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்று மாதிரி கேரக்டர் சுத்தமாக செட் ஆகுது ஓகேவா. எனக்கு ஹோம்லியாக இருக்கணும், என்னை மட்டுமே லைக் பண்ணணும், என்னை மட்டுமே லவ் பண்ணணும், நான் ஈவன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் என்னை பற்றி நினைக்கிற ஒரு பாசனாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ மிஞ்சி பார்க்குற அப்படி ஒரு பாசம் இருப்பாங்கன்னு நினைக்கிறட்டே எல்லாருமே சின்ன சின்ன தப்புங்கிறாங்க. அப்படி ஒரு தப்பு பண்ணால் ஒரு பாசம் எனக்கு என் கூட இருப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ மிஞ்சி பார்க்குற அப்படி ஒரு பாசனாக இல்லவே இல்லை இந்த வாழ்றத சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் தான் டே அப்படி உள்ள வராங்க. இங்கே வாசல் கூப்பிட்றாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு மிஞ்சிக்கிட்டு பார்க்குறாங்க. அப்படி ஒரு பாசம் இருக்காங்க. அது இவன் தான் சொல்கிறாங்க. மிஞ்சிக்கு போகிற ஜிம்னுக்கு போகிற ஜிம்னு பார்க்குறாங்க. என்ன டே சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க உள்ளார பேசுனது ஜிம்னுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா. ஜிம் பார்க்குறாங்க. மிஞ்சி
பார்க்குறேங்க்கா, டேய் இவன் சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டை சொல்கிறாங்க, ஏதோ சாதாரண ஒரு அசிஸ்டண்டாங்க பாரு, எனக்கு அப்புறம் எல்லா ஒர்க்கும் இவனுக்கு தெரியும் ஓகே வந்து ஆஃபீஸில். ஈவன் நான் இந்த ஆஃபீஸ் இல்லாமல் போனால் கூட எனக்கே நானாக கூட சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறேங்க அச்சோ டே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க பாரு, நான் என்ன பண்ண கூட இந்த ஆஃபீஸ் அவனை நல்லா பார்த்துப்பான் ஓகேவா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஆஃபீஸை நல்லா பார்த்துப்பான் ஓகேவா, எனக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். நான் சொன்னால் நீ ஒர்க் பண்ணி ஆகும் சொன்னால் அந்த நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவான், ஏன்னு கேட்க மாட்டான் சரியா, டே சொல்கிறாங்க சொல்லிட்டு அவன் பண்ணுவான். அப்படி சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் லவ் காமிச்சவன், கேர் காமிச்சவன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியவே இல்லை, இப்போ வரைக்கும் அவன் லவ் பண்ணுறான்னு இவன் அவனுக்கு என் லவ் கூட இல்லை, ஒரு கேர் ஒரு அஃபெக்ஷனாக இருக்குது ஓகேவா, அதில் தான் ஃபாலோ ஆயிருக்கேன். நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், இவனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், இவன் தான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் போதுமா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மின்ஷிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்படின்னா சொல்கிறாங்க, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, என்னுடைய எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் இவன் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸ்லேயும் சரி எல்லா ரைட்ஸும் இவனுக்கு மட்டுமே இருக்குது எனக்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு டே சொல்ல. இப்போ காய்க்கு மக்கள் செம்ம ஹாப்பி ஃபைலாக சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே எதுவும் சில வந்திருக்காங்க, மின்ஷி பார்க்குறேன் அப்படின்னா சொல்கிறாங்க, உனக்கு எதாவது என்கிட்ட ஹெல்ப் வேணா சொல்லு ஓகேவா, இப்போ நான் பண்ணுறேன், இப்போ நான் லவ் பண்ணிருக்கலையா, உனக்காக என்ன கேட்டாலும் வாங்கி தரேன், உனக்கு கார் வேணுமா வீடு வேறு என்ன கேட்டாலும் சொல்கிறாங்க. இல்லாட்டி ஆனால் எனக்கு நீ சொல்கிறாங்க, இங்கே பாரு மின்ஷி, நான் வந்துட்டு நான் நினச்சப்போ நீ அப்படி இல்லை ஓகேவா, இப்போ நீ நினைக்கலாம் நான் உன் லைஃப்பில் வந்து நல்லாயிருக்கும் சொல்லிட்டு, இப்போவும் எனக்கு உங்கள்கிட்ட அந்த லவ் வந்து ஃபீல் ஆகலை ஓகேவா, நீ என்கிட்ட இதை எதிர்பார்த்து வந்திருக்குன்னா இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அந்த மின்ஷிக்கு ஒரு மாறி போயிடுது. டே எனக்கு ஒரு சான்ஸ் சொல்கிறாங்க, கண்டிப்பாக தர முடியாது சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு மாறி போயிடுது, வேறு என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுறேன் ஓகேவா, உன் லைஃப்பில் உனக்கு பிடிச்ச மாதிரி பாசம் இருப்பாங்க ஓகேவா, உன்னோட கேரக்டர் வேறு என்னோட கேரக்டர் டோட்டலாக வேறு, அதனால் நமக்கு செட் ஆகாது புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதான் உன்னை ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் இவ்வளோ டேஸ் நீ என்கிட்ட இவ்வளோ ஃப்ரெட் பண்ண ட்ரை பண்ணி நான் எதுவுமே பண்ணாமல் அவனை திட்டாமல் ஹார்ட் பண்ணாமல் அமைதியாக விட்டது ஒரு காரணம் தான், நீயே புரிஞ்சுப்ப, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லிட்டு நீயே புரிஞ்சுட்டு விலையை போய்டுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்க ஓகேவா, இன்றைக்கி இந்த கோவப்படுற என்கிட்ட இதுக்கப்புறம் விட்டு ஓகேவா டயர்டாக இருக்குது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம் பார்க்குறாங்க, டேக்கு ஏதோ ஹெல்த் எதுவும் முடியல ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு ஹெல்த் எதுவும் முடியலையா ஜிம் கேட்குறாங்க, டே பார்க்குறாங்க அப்படிலாம் இதில் சொல்லிச்சாங்க. டே அம்மா நினச்சிருக்காங்க, டே ஜிம் அப்படியே அழகாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது பார்க்குறப்ப மின்ச்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் சொல்லிட்டு இந்த பர்சன் கொடுத்து அந்த இது கூட சொல்கிறாங்க, பாரு நீ அவனே உனக்கு கம்பேர் பண்ணது ஓகேவா, ஹி இஸ் ஏ பியோர் ஓகேவா, ஹி இஸ் ஏ பியோர் ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ காய் மேக்கம் பார்க்குறாங்க, மின்ச்சியை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, ஜிம்மில் பார்க்கும்போது இவனை கொடுத்த பிளேஸ் கூட நம்ம கொடுக்கல சொல்லிட்டு அப்படின்னா சொல்கிறாங்க. இனிமேல் எப்போயும் லைஃப்பில் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஆஃபீஸ்லேயும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இப்போது மென்ஷியும் ஐம் சாரி டே சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடா, கோவமா இனிமேல் ஜாபும் வேணும் சொல்லிட்டு போயிடா, ரிசன் பண்ணிட்டு போயிடா. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க, ஜிம்முக்கு காய் மேக்கெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க வந்து வெளில போயிடறாங்க. சரி உங்கள் பேசிட்டு ஜிம் பார்க்குறாங்க, என்ன நடக்குது அப்படி கேட்குறாங்க. இப்போது டே தான் வந்துட்டு ஜிம் நாங்கள் வா சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உன்ட்டு ஒன்று கேட்குறேன், ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறியா சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமா கேட்குறாங்க. ரொம்ப பிடிக்கும், டேட்டே பிடிக்காம இருப்பாங்களே என்ன ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஒரு பாய் ஃப்ரெண்டாக பார்ட்னராக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எப்படி டே உங்களை போயிட்டே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய பர்சன் தெரியுமா, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு அதை பற்றி கம்பேர் பண்ணது ஓகேவா, உனக்கு என்ன ஒரு பர்சனாக பிடிக்குமா, என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும், நான் ஹாப்பியாக இருக்கணும் தோணுமா கேட்குறேங்க. என் ஹாப்பியாக இருக்கணும்னு எனக்கு ஆசை சொல்கிறாங்க. உங்களை ஒருத்தவங்க நல்லா பார்த்துக்கணும், ஆனால் அவங்கள நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு தோணுது சொல்கிறாங்க. அவங்க என் லைஃப்பில் இல்லை ஓகேவா, என்ன நல்லா நீ பார்த்துக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன் ஃபஸ்ட் லெவலில் ஓகேவா, அந்த லெவல் நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். இப்போது ஒரு 2 இயர்ஸ் ஆகும் ஓகேவா சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் வந்துட்டு அவன் என் மனசை விட்டு போய் 2 இயர்ஸ் ஆகுது. நான் 2 இயர்ஸ் வந்துட்டு எம்டியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீ நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க. நீ இந்த கம்பெனி வந்து 1 இயர் ஆகிட்டு ஓகேவா, அந்த 1 இயரை நான் உனதான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, ட்ரூவாக உனதான் லவ் பண்ணிட்டுருக்கேன். நீ எப்போ அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு டேலேருந்து எனக்கு ஜாப் கிடைக்குமா சொல்லிட்டு நீ ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டது, உன்ட்டு எல்லா குவாலிஃபிகேஷனுக்கு இருந்துமே என்கிட்ட கேட்டேன், ஜாப் கிடைக்குமா சொல்லிட்டு நான் சேலரி கம்மியாக தான் தருவேன், இந்த ஜாப் தான் தருவேன்னு நான் சொன்னேன். அப்பவும் கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்காக அந்த ஆஃபீஸ்க்காகவும் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். என்ன ஜாப் என்ன ஒர்க் கொடுத்தாலும் அதை முகம் சொல்லிக்காமல் அப்படி பண்ணி கொடுப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உன்னோட பியோர் உன்னோட இன்னசென்ட்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரியா. நீ இப்படி இன்னசென்ட்டாக இருக்கிறது தான் இன்னும் உன் மேலே டீப்பாக ஃபாலோ இருக்கேன். இவன் உன்ட்ட யாராவது எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா பாசிட்டிவாக ஏன் மேலே சொல்கிறாங்க. உன் மேலே எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகும் ஓகேவா, உன் மேலே லவ் இல்லாமல் நான் என்னோட லேப்பில் உட்கார வச்சேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு என்னை பிடிக்கணும்னு தெரியும், காய் மேக்க சொல்லுவாங்க, டேக்கு உனக்கு பிடிக்கும், டே வேறு யாரையும் பிடிக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட தான் பிடிக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லவ்வில் அந்த ஒரு கேர் அஃபெக்ஷனை தான் நீங்கள் என்னை தூக்கி உட்கார வச்சிங்கன்னு நினச்சி சொல்கிறாங்க. என் பாய் ஃப்ரெண்டை தவிர என் ஒய்ஃபை தவிர வேறு யாரும் அப்படி உட்கார வைக்க மாட்டேன் ஓகேவா, இவன் அவளை கூட உட்கார வச்சதே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ டைம் எடுத்துக்கோ ஓகேவா, எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, என்ன எப்போ உனக்கு பிடிக்குதோ ஹஸ்பண்டாக பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ, எப்போ என் கூட லைஃப் லீட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ சொல்லு ஓகேவா, அது வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இதே மாதிரி எப்பவும் போல ஹஸ்பண்டாக நான் பாசிட்டிவாக இருப்பேன் ஓகேவா. ஆனால் நீ யார்கிட்ட பேசணுன்னு கண்டிப்பாக எனக்கு பாசிட்டிவ் ஆகும். என் பர்சனல் சொல்கிறது எப்பவும் மாறாது ஓகேவா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் நீயே தான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நீ நல்லா பார்த்துப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேவா, நானும் நல்லா பார்த்துப்பேன். உனக்கு அப்படி நம்பிக்கை வரும்போது நீ சொல்லு ஓகேவா. நான் என் அப்பா அம்மாட்ட சொல்லி என் அப்பா அம்மாட்ட பேச சொல்கிறாங்க, கிராண்ட் மகன் ஃபோட்டோ பேசு
பேசிட்டு நம்ம மேரேஜை ரொம்ப அழகாக கிராண்டாக பண்ணி உங்க கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணணும்னு காசு இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெவலில் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன், இந்த லெவலில் நான் ஹார்ட்டாக கூட நினைக்கிறேன் சொல்லிட்டு டேஸ்ட்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அச்சோ அழக்கூடாது, ஜிம்முக்கு போய் டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணி விடுறாங்க. எனக்கு இந்த கேரிங் ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. இந்த கேரிங் வந்துட்டு ஒரு ஒய்ஃபாக எனக்கு கொடுத்தனா இன்னும் ஹாப்பியாக இருப்போம். அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு சொல்கிறாங்க ஏன்னா அப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சொன்னது வெளியே யாருக்கும் தெரியாது ஓகேவா, அவளுக்கு மட்டும் தான் தெரியும், நீ எப்பவும் போல் ஒர்க் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே நான் போவா சொல்லி கேட்குறாங்க. போக சொல்கிறாங்க. ஜிம் நினச்சி தராங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. தன்னை லவ் பண்ணுறாங்களா, தன்னை பிடிச்சிருக்கா சொல்லிட்டு நம்பவே முடியல. எவ்வளோ பெரிய பர்சன் என்ன போயா பிடிச்சிருக்கு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போது காயம் பக்கம் பக்கத்தில் வராங்க. என்ன யோசிக்குது எங்கள் மூச்சு குட்டி அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் டேக்கு போயிட்டு என்ன பிடிச்சிருக்கான் சொல்கிறாங்க. அப்படியா டேக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கா, சரி ஒன்றும் பிடிச்சல என்ன ஆச்சரியம் சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு சிஇஓ தானே, நான் ஒரு சாதாரண வில்லேஜ் பாய் சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் பாரு அப்படியே யோசிக்காது ஓகேவா, நீ வில்லேஜ் பாய்னா உன்ட்ட என்ன இல்லை சொல்கிறாங்க. இங்கே நாங்களாம் இருக்கிறத வச்சு விட நீ உன்ட்ட உங்கள் வில்லேஜில் அவ்வளோ இருக்குது உனக்கு, அதை கூட விடு, உன்னோட மனசு அது யாருக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது டேவை நல்லா பார்த்துட்டு பாசணும் என்ன நினச்சேன், ஆனால் நான் சொல்கிறாங்க நீ நல்லா பார்த்துட்டு பாசணும் வரும்னு நினைக்கிறத விட நீயே நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டேட அப்பா அம்மாக்கள் எனக்கு பிடிக்குமா, ஒயனாக்காவுக்கு எனக்கு பிடிக்குவா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகேவா, ஒயனாக்காவுக்கும் அவனோட ஜங்குக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க டேவை அப்படி பார்க்க சொல்கிறாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா, நீ பொறுமையாக டைம் எடுத்துக்கடா ஒன்றும் பிரச்சனை சொல்கிறாங்க. அப்படி டைம் போகுதுடா. இப்போ எவ்ரிடே ஜிமின் டே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, காய்மைக்கெலாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் ஜிம்முக்கு டேவை இப்போ பார்க்கும்போது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இப்போ ஜிமின் டே வந்து இதுக்கு முன்னாடி அடிக்கடி ஜிம்மில் பார்ப்பாங்க, அப்புறம் ஜிம்முக்கு அது தெரியாது, ஏன்னா வேலை சரியில்னு பார்த்துட்டு இருக்காரு போல் அப்படி தான் நினச்சிட்டு பாரு. ஆனால் இப்போ பார்த்தா தான் அவர் எந்த மாதிரி பார்க்குற புரியுது. இப்போ தான் ஜிமின் டே பார்த்தா ஜிம்முக்கு ஷை ஆகுது, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ்ட் அப் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலே ஆகுது. ஜிம் டக்குன்னு குடிச்சிக்கிறாங்க. டேவை லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் டே பார்த்தா எப்பவும் போல இருக்காரு, எப்பவும் ஒரு மாதிரி எப்படி கேரிங்காக லவாக இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்காரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரொம்ப எக்ஸ்ட்ரா லவ் அப்படிலாம் கொடுக்கல. ஏன்னா நார்மல் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. ஜிமின் வந்து ஃபஸ்ட் டேலேருந்தே அவர் ஒரு எப்படின்னாக்கா ஒரு பார்ட்னராக வந்தால் இப்படி இருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்த்துட்டு போகிறார். அந்த ஆங்கிலே பார்த்ததுனால அவருக்கு இது நியூ திங்ஸ் எல்லாம் பெருசாக தெரியல. இப்போ டெஸ்ட் போக ஜிமின் டேவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படி பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுது. இப்போ ஜிம்னா டே மேலே தான் பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்காருன்னா டே வேறு யாருனா அப்படி பிஸ்னஸ் மீட்டிங்லாம் போனால் வேறு யாருனா பேசினா அவருக்கு ஒரு கோவம் வந்துட்டு ஒரு லைட்டாக பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. பாரு டே வந்து அவங்க ஹக் பண்ணுறாங்க, ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே மூச்சுக்குட்டி கூட பாசிட்டிவ் ஆகுதா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அவனும் டே இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டெஸ்ட் போக கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினுக்கு டே ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுது. இப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அப்படி இந்த மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டேக்கு நம்ம பிடிச்சிருக்குன்னா நம்மளுக்கு டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா அப்பாட்ட எப்படி சொல்கிறது சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்குது, இருந்தாலும் பிடிக்குது. டேக்கிட்ட என்ன சொல்லலை லவ், ஆனாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மில் டேவை வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. டேக்கை ஷை ஆகிற அளவுக்கு ஜிம்மில் பார்க்குறாங்க. டே பாட்டுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்காது ஒர்க்கை பாரு சொல்கிறாங்க. ஜிம்மில் நான் உங்களை பார்க்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் ஒர்க்கை தான் பார்க்குறேன் சொல்கிறாங்க. சரி பாரு சொல்கிறாங்க. ஜிம் ஒர்க் பண்ணிருக்காங்களா. இப்போ டேஸ்ட் போக டே ஜிம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. 1 டே நம்ம காய் வைக்க தான் டே பாட்டு எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. நாங்கள் போய்ட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க காயும் நம்ம வைக்க வந்துட்டு அத்தை பையன் மாமா இருந்துட்டு ஓகேவா, அதனால் அவங்க வந்து கிளம்புறாங்க. நான் போய்ட்டு என் அம்மா கூப்பிட்றாங்க, என்னோட அப்பா அம்மா இது கூப்பிட்றாங்க. போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு வரா ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க இங்கே விட்டு போகிறீங்களா ஆசை கேட்குறாங்க. மூச்சுக்குட்டி வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஓகேவா, நல்லா கூட்டிட்டு போக முடியல தப்பா எடுத்துக்காத சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க கிளம்பிடுறாங்க. பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. நாங்கள் பத்திரம் போயிட்டு வரோம், நீ பத்திரம் வர சொல்லிட்டு போயிடுறாங்கடா. இந்த பக்கம் அவங்க போக இந்த இப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே மூணு உட்காந்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறேன் என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. டேவும் காய் வைக்கும் போயிட்டாங்க. போர் அடிக்க சொல்கிறாங்க. என்ன போர் அடிக்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க நான் அந்த கேமில் ப்ளே பண்ணுவேன் சொல்லிட்டாங்க. இங்கே வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. நம்ம ப்ளே பண்ணுவோம் வாசு கேட்குறாங்க. நம்மளாம் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜிம்மும் டேவும் உட்காந்துருக்காங்க. டே தான் ஜிம்மு கிட்ட ப்ளே பண்ணிச்சுக்காங்க. நான் தான் வின்ன சொல்கிறாங்க. நீ வின்னா சொல்கிறாங்க. நான் தான் வின் பண்ண சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. சரி நெக்ஸ்ட் கேம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் விளையாடிருக்காங்க. என்ன கேரம் தான் விளையாடுறாங்க ஓகேவா. 2 பேர் கேரம் விளையாடிருக்காங்க. நான் தான் சொல்லி ஜிம் தான் ப்ளே பண்ணிருக்காங்க. டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேர் தனியாக இருக்கிறதுனால இப்போ ஜிமின் தான் ஐயோ டே இப்படி இல்லை எப்படி அடிக்கணும் சார் ஜிம் டே பக்கத்தில் வர டே அப்படியே ஜிம் கிட்டே க்ளோஸாக போகிறேங்க. அப்படியே இப்போ நான் ஜிம்மில் ஃபேஸ் கிட்டே அப்படியே அந்த ப்ரீத் வந்து அப்படி போட்டுட்டா ஒரு மாதிரி பட்டுட்ருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. டே பார்க்குறாங்க. இப்படி ஆசிட்டு அப்படி டே என்ன பண்ணுறாரா ஜிம்மில் 2 ஹேண்டு மேலே ஒரு ஹேண்ட் வைக்கிறாரு. இப்படி அடிக்கணும் சொல்கிறாங்க. ஜிம்னு ஆமாம் சொல்கிறாங்க. டேக்கு அப்படியே ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டுருக்கு. டே பார்க்குறேன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையா கேட்குறாங்க. ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா டேவா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் டேக்கிட்ட அதே சொல்கிறாங்க. சொல்ல பிடிச்சிருக்கா இல்லை கேட்குறாங்க. ஜிமின் தான் பிடிச்சிருக்கும் ஆனால் எப்படி சொல்கிறதுனா தெரியல சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறதுனா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ டே தான் அந்த கேம்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. வா கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்காரிக்கிறாங்க. அது இப்போ சொல்கிறாங்க. இல்லை டே அம்மா என்ன நினச்சிப்பாங்கன்னு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா அப்பா கிராண்ட்ஃபாதர் நினச்சிப்பாங்க சொல்லிட்டேன்னா கிராண்ட்மா நினச்சாங்க இதே ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. உனக்கு இப்போ பொண்ணு பிடிக்கும் பையனை பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு என் டேவை தான் பிடிக்கும் அப்படி ஜிம் சொல்லிட்டாங்க. டேக்கு செம ஹாப்பியாக இருக்குது. சரி அப்புறம் சொல்கிறாங்க.
அதான் கிராண்ட்மா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. அவங்க எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு தான் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்களா? அப்புறம் சொல்கிறாங்க, உன்னோட அப்பா அம்மாவுக்கு அந்த ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா எங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி நடந்திருக்கு, மேரேஜ் நடக்குதில்ல. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. நீங்கள் அந்த பாஸாக போயிட்டீங்களா, அவங்கள அப்படி தான் இன்ட்ரோ பண்ணேன். இப்போ நான் எப்படி சொல்லுவேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே. இப்போ என்ன உனக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்கா? சொல்கிறாங்க. சரி ஓகே, என் அப்பா மட்டும் சொல்லி பேசுகிறவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, என்கிட்ட நீ என்னவா பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நான் உங்களை நீ என்ன சொல்கிறாங்க, நான் உங்களை என்னோட ஹாப்பியாக பார்க்குறேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நான் என்னோடய ஒய்ஃபாக பார்க்குறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அவங்க லவ் ஐ லவ்ன்ற கூட சொல்லிக்கல, ஜஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, அப்பா மட்டும் பேசவா சொல்கிறாங்க. பேசுங்க அண்ணா சொல்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்தே பேசுகிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே, நீ வேணா ஊருக்கு போறியா அப்படி கேட்குறாங்க. ஊருக்கா? தனியாக வா கேட்குறாங்க. தனியாக தான் சொல்கிறாங்க. நான் அப்படி தனியாக போகிறது ஜிம் சொல்கிறாங்க. இங்கே பாரு கூட்டிட்டு விட்டு வரேன் சொல்கிறாங்க. உங்கள் ஊர் வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. எங்கள் ஊர் வரைக்கும்? ஆமாம், உங்கள் ஊர் வரைக்கும் விட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் என்னோட அப்பா அம்மா என்னை எல்லாத்தையும் பேசிட்டு கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஷையாக இருக்குமே சொல்கிறாங்க. ஷையாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. சரி ஜிம்னும் சரி ஓகே அப்படின்னா சொல்கிறாங்க. சரி கிளம்ப சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போவே வா, இப்போ தான் போய் கிளம்ப சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு கிளம்புறாங்க. டேவும் ஜிம்மில் கூட்டிகிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹேண்டை போட்டு அப்படியே ரப் பண்ணிட்டுருக்காங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஏன் நீங்கள் என்கிட்ட கோவமாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. கோவம்லாம் இல்லை சொல்கிறாங்க. நார்மலாக நான் அப்படி தானே பேசுவேன், நான் என்னைக்கு வந்துட்டு அப்படி வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. தெரியும் எனக்கு, அதான் உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும், நீங்கள் யாரையும் ஃப்ளட் பண்ணிவிட்டு வழிஞ்செல்லாம் பேச மாட்டீங்க, நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பாஸ் பெஸ்ட்டு சிஇஓ சொல்கிறாங்க. அப்படியா? அப்புறம் சொல்கிறாங்க ஒரு பெஸ்ட்டு ஹியூமன் சொல்கிறாங்க. அப்படியா? சொல்கிறாங்க. என்ன எந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆமாம், எனக்கு நீங்கள் இப்படி இருக்கா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இருக்க மாட்டேன், ஓகேவா சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருப்பீங்க ஜிம் கேட்குறாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி அமைதியாந்துறாங்க. ஜிம் தான் இப்போ ஃபைன் ஜிம் வந்துட்டு அவங்களுடைய ஊரோட அந்த எப்படினாக்கா அந்த கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் வந்துடுறாங்கடா. பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்து போயிரியா சொல்கிறாங்க. நான் நடந்து போய்க்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டுங்க ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட பைக் இருக்குது, அவன்கிட்ட எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி ஓகே வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜீவனும் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வர சொல்கிறாங்க. சென்டர் அந்த ஃப்ரெண்டு வராங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. என்ன ஜிம்னா டக்குனு உடனே வந்துருக்கா சொல்கிறாங்க. இந்த பசங்க மேரேஜ் ஆகிட்டு குழந்தை பிறந்துச்சு, அவருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகின ஒரு பசங்க தான். இப்போ ஜிமின் வந்துட்டு அதே சொல்கிறாங்க. சடனாக வந்து தோணுச்சு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் போயிட்டு வரா சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. இவர் யாரும் சொல்கிறாங்க, அவரா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. எதுவும் சொல்லாமல் பாஸ் சொல்கிறாங்க. பாஸா சொல்கிறாங்க. ஏன்டா வீட்டுக்குள்ளே கூட்டு போயிருக்கலாம் சொல்கிறாங்க. அது கீழடா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜிமின் அப்படி போயிடறாங்க. இந்த பக்கம் வந்துடுறாரா. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வரா. ஜிம் நம்ம பார்க்குறோம். என்ன ஜிம்னா சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸ் வந்திருக்கா சொல்கிறாங்க. ஜிபினும் ஆமாம் அதே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணனா சொல்கிறாங்க. அப்படியா? தனியாக வந்து ஆமாம் தனியாக தான் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தாண்டா வந்து லாவஸாகவே இருக்காங்க. ஜிம்னு அப்பா பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு கிராண்ட் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் தங்கம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஒன்றும் இல்லை கிராண்ட்மா அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் அமைதி விட்டுறாங்க. இப்போ ஜிம் அப்பாவுக்கு எதுவும் புரியுது, என்னவும் ஒன்று மறைக்கிற மாதிரி தெரியுதே சொல்லிட்டு சரி இருந்தாலும் அவங்க பெருசாக எடுத்துக்கல அப்படி இருக்கட்டும் சொல்லிட்டு இப்போ ஜிம் நல்லா அந்த டே ஃபுல்லாக அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் டேவோட அப்பா அம்மா வந்தால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க என்ன பேசுவாங்க சொல்லிட்டு ஒரே அந்த தாட்டு ஃபுல்லாக அதில் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜிம்மின்னு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து குடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் அம்மா இப்போ கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு லைனாக காரை வந்து நின்றுருக்கு. இப்போ நம்ம ஜிம் அம்மா பார்க்குறேன். என்னது சொல்லிட்டு பார்த்தா ஒரு 3-4 கார் வந்து நின்றுருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம்னு மேலே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரூம் மேலே இருக்கும், மேலே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ டே வந்துட்டாங்க. ஜிம் தான் அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு. அப்படி ரூம்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் அமௌண்ட் பார்க்குறாங்க. இது டே வந்து ஃபஸ்ட்டு டே தான் இறங்குறாங்க. டேவை பார்த்துரும் டேங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. எப்படி பார்க்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு ஆண்டி சொல்கிறாங்க. என்ன நேற்று ஜிம்மில் வந்தாலும் இப்போ நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி வீட்டுக்கு போய் பேசலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அம்மா வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒய்யன் நம்ம ஜிம்மில் ஒய்யன் நம்ம ஜம்முக்கு யாரும் வந்துருக்காங்க. காய்மை கூட வந்துட்டாங்க. நம்ம டே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி டக்குன்னு அவங்களும் வந்துட்டாங்க. நாங்கள்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் நல்லா வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே உள்ள எல்லாரும் உள்ள கூட்டிகிட்டு வராங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க. பரவாயில்ல என் பையனுக்கு நல்ல டேஸ்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்குறாங்க. இல்லைங்க பாருங்கள் சிட்டியில் யாரோ ஒரு பையனை சூஸ் பண்ண பொண்ணோ பையனோ அப்படி சூஸ் பண்ணாமா வில்லேஜில் இருந்தாங்க பாரு. ஜிமின் சிட்டியில் தானே இருக்கான். இல்லை அவன் வில்லேஜில் பிறந்து வளர்ந்த பையன் இல்லையா, நல்லா ரெஸ்பெக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பாருங்களேன் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பார்க்குற சான்ஸாக கிடச்சிருக்கு சொல்லிட்டு அவங்கள வராங்க. இப்போ நம்ம ஜிமின் அம்மா தான் உட்காருங்க சொல்கிறாங்க. எல்லாரும் உட்காருங்க. இப்போ நம்ம ஜிமின் அம்மா ஒன்றும் புரியல. இப்போ நம்ம டே தான் ஆண்டி
சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா தான் ஒரு நிமிஷம் இருப்பா இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நான் டேவோட அப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நான் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு புரியாமல் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் அப்பா அம்மா கிராண்ட் ஃபாதர் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் பையன் டேங்க்கு உங்கள் பையன் ஜிம்மில் பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் இங்கே பாருங்கம்மா உங்கள் காலம் மாதிரி கிடையாது ஓகேவா. இந்த காலத்தில் பசங்க பொண்ணுங்க யாரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா. நீங்கள் அந்த மாதிரி மட்டும் யோசிச்சிடாதீங்க சொல்கிறாங்க. அப்படியாப்பா இப்போலாம் காலம் மாறி போயிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நான் எதுவும் சொல்ல சொல்லிட்டு அவங்க அமைதியாகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பா தான் அது சொல்கிறாங்க. உங்கள் பையனுக்கு என் பையனை பிடிச்சிருக்கு என் பையனுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. டேங்க ஜிம்முக்கு ஒன்றா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி எனக்கு ஜிம்மில் பிடிக்கும் ஜிம்முக்கு என்ன பிடிக்கும் நாங்கள் லவ்லாம் அப்படிலாம் பண்ணலாம் ஆண்டி எங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும் எனக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கிட்டாங்களா அப்போ தோணுச்சு சரி யாரையும் மேரேஜ் பண்ணுறத விட ஜிம்மில் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா என் ஜிம்முக்கு என்ன தெரியும் சரி ஜிம்மில் மேரேஜ் பண்ணால் லைஃப் நடக்கும் தோணுச்சு அதான் உங்ககிட்ட ப்ராப்பராக பேசி அப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் ஜிம்மில் அனுப்பி வச்சேன். ஜிம்முக்கு தெரியாது நாங்கள் வரதை சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு தெரியாதா சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் அப்பாவுக்கு புரியுது. டே வந்துட்டு யாரும் தப்பா நினச்சி விட சொல்லி இந்த டீசெண்டாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க பேசியிருப்பாங்க ஆல்ரெடி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. டேவுடைய அந்த கேரக்டரும் டேவுடைய ஜென்யூனாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாவும் அப்படியே அப்பா சொல்லிட்டாங்க. ஆமாங்கள் எனக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்முக்கும் என்னை வந்துட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என் கூட தான் கம்ஃபர்ட்டாக இருப்பான். அதனால் வந்துட்டு நம்ம யாரும் தெரியாத ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிறத விட தெரிஞ்ச பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எனக்கு தெரியும் இல்லையா. அதனால் சொல்கிறாங்க. ஜிம்மில் நம்ம பார்க்குறேங்க என்னால் நம்பவே முடியலப்பா சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு இல்லை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஒன்றே ஜிம்மில் ஒன்றா ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் சேர்த்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இறங்கும்போது கரெக்டாக இறங்குனீங்களா அப்போ பார்த்தப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஒரு செகண்ட் நினச்சிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் வேறு இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கே சொல்கிறாங்க. ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க நீ அப்படி நினச்சி அப்போவே சொல்லி கேட்குறாங்க. ஆமாத்த அப்படி சொல்கிறாங்க. பாருங்க வில்லேஜில் இருந்தால் கூட சிட்டி லைஃப்க்கு ஏற்ற மாதிரி யோசிச்சிருக்க போல சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லிட்டாங்க. இல்லை அழகாக இருக்கான் பையனுக்கு என்ன குறைச்சல் பார்க்கறதுக்கு இது ஒரு ராஜகுமார மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கான் நம்ம ஜிம்முக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கும் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் அட்டையோட அம்மா தான் இன்னும் நான் ஜிம்மில் வந்துட்டு பார்த்ததே இல்லை இவங்க ஃபோட்டோவில் காமிச்சா நேரில் பார்க்கணும் ஆசை இருக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா போயிட்டு கூட்டிட்டு வராங்க. ஜிம்மின்னு பார்த்தா ஆல்ரெடியே தான் இருப்பார். டேக்கு பிடிச்ச ஒரு காலத்தில் ட்ரெஸ் போட்டு வந்துருப்பாரு செம்ம அழகாக இருக்காரு. இப்போ நம்ம டேக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உண்மையாகவே ஒரு செலெக்ஷன் ரொம்ப பெஸ்ட் தான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு அம்மா உன்னோட சாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நீ சொதப்பிட்டா சொல்லிட்டாங்க. அப்போ ஜங்க் பார்க்க இப்போ எதுக்கிட்டே அதை பற்றி பேசுகிறா சொல்கிறாங்க. சார் சாரி ஃபஸ்ட் டைம் ஒரு செலெக்ஷன் தப்பாக போயிட்டு செகண்ட் டைம் வேறு லெவல் அப்படி சொல்லிட்டாங்க. எப்போவுமே செகண்ட்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டை விட செகண்ட் சாய்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உன்னோட செகண்ட் சாய்ஸ் வேறு லெவல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வயன் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் உன்னோட அஸ்டண்டாக தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா செம்ம அழகாக இருக்காண்டா சொல்கிறாங்க. என்னோட பிரதர் இல்லாவா சில அவள் பார்த்துட்டு இருக்கா. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ காய் மேக்கு பார்க்குறாங்க. காய் மேக்கும் அப்படியே ஜிம்மிக்கிட்ட பாருங்க மோச்சி குட்டி அப்படி சொல்கிறாங்க. அச்சே காய் மேக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. ஒன்றும் செய்யாது ஓகேவா நம்ம ஃபேமிலி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ நீங்கள் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா நாங்கள் இந்த டேஸ்ட் சொன்னால் அந்த மாதிரி நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஓகேவா மேரேஜ் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். இப்போ ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் மேரேஜ் இங்கே வச்சலாமா சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. எங்கள் ஜிம்மின் மேரேஜிங் ஓகேன்னு ரொம்ப ஆசை எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. எனக்கும் வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும் இங்கே மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே மேரேஜ் பண்ணிக்கலாம் ரிசப்ஷன் மட்டும் சிட்டியில் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே அப்படியே இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்கடா. இப்போ ஒன் டே வந்துட்டு ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணி தான் போகிறாங்க மேரேஜ் ஏன்னா 1 வீக் எப்படி ஆகும்னு சொல்லிட்டு இப்போலாம் பர்ச்சேஸ் பண்ணி போயிருக்காங்க. ஜிம்மின் தான் எந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்க. டேக் கிட்ட வராங்க. இது உனக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. இந்த கலர் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மினா உங்களுக்கு சொல்கிறாங்க. பேர் ட்ரெஸ் இது சொல்கிறாங்க. பேர் ட்ரெஸ்ஸா ஓகே சொல்கிறாங்க. இப்போது டே ஒவ்வொன்று ஜிம்முக்கு பார்த்து வாங்குறாங்க. இதெல்லாத்தையும் பார்க்குறதுக்கு டேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஜிம்மோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்கு அப்புறம் வச்சுட்டு ஜிம்மில் நல்லா பார்த்துக்கிறது டேவால் தான் இருக்கும். டேவை நல்லா பார்த்துப்பாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சு எனக்கு டே வந்து மெச்சூரிட்டியான பையன் கொஞ்சம் பெரிய பையன் இல்லையா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக இப்போ 1 வீக் ஆஃப்டர் தானே மேரேஜ் தான். ஜிம்மின் அவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்காங்க. ஒயன் பார்க்குறையே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஒயனக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு எவ்வளோ வந்து ஷையாக இருந்துச்சுக்கேன் எப்படி இருந்துட்டு அங்கே போய் மேரேஜ் பண்ணி பாஸ் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஃபேஸை பாரு ஏதோ வந்துட்டு ஃபேஸில் கலர் பவுடர் போட்ட மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம் ஏதோ பிங்க் கலர் பவுடர் எடுத்து உன் ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது பாரு எப்படி சவுந்து போயிருக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. இங்கே பாரு டே தானே நீ ஏதோ புதுசாக ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. அஜோ இவ்வளோ ஷை ஆகாது ஓகேவா அப்புறம் நிறைய கண்ணு போட்டுருந்தா சொல்லிட்டு அவங்களும் அழகாக சுற்றி போகிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிம்மோட நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு சிப்ளிங்ஸும் கிடையாதா நல்ல ஃபேமிலி கிடச்சிச்சு சொல்லிட்டு ஃபைனலாக ஜிம்மின் கூட்டிட்டு வந்துட்டு இப்போ நிற்க வைக்கிறாங்களா. டே அப்போ சொல்லிட்டு இருக்காங்க. வில்லேஜ் மறுபடி அவங்க மேரேஜ் நடக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக 2 பேரும் ஒரு எங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு டேவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என் டேக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் கிடையாது நீ ஜிம்மில் கிராண்ட் பேரண்ட்ஸில் ஆசீர்வாதம் வாங்கி ஓகேவா ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு பிளஸிங்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பெரியவங்க சொல்ல டேவோட ஜிம்னு போய்ட்டு பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க.
இந்த பக்கம் நம்ம டேவிட் அம்மா ஜிம்மோட கிராண்ட்மா தான், உன்னோட அப்பா அம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கப்பா, ஓகேவா, என்னதான் சிட்டி பையனாக இருந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்ட் தெரிஞ்சிருக்கு, நல்ல ஃபேமிலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கணும், ஓகேவா, என் பையனோட என் கிராண்ட் பேரனை நல்லா பார்த்துக்கோ, நல்லா வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா, நிறைய குழந்தைங்களாம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கூட செய்ய போய் கிராண்ட்மா சொல்கிறாங்க. நிச்சயமாக தான் நீ தான் சொல்லிங்க சொன்னா, நீ தான் ஒரே பையனை பிறந்துட்ட, நீ ஏதாவது நல்லா 4-5 பிள்ளை குட்டிங்களாம் பெற்றுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போயிடுது, ஒரு மாதிரி கூச்சமாக போயிடுது, இப்போ டே தான் ஓகே கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ டேவோட அப்பா அம்மா ஜிம்மோட அப்பா அம்மா சொல்லி எல்லாரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, எங்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிக்க மாட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மினா சரி பிளஸிங்ஸ் வாங்க போக டே பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே ஏன்டா நாங்களும் மேரேஜ் ஆனதும் மேரேஜ் ஆனால் உங்களோட பிளஸிங்ஸ் வாங்கிக்கணுமா சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா, என்னோட பிளஸிங்ஸ் எப்போதும் இருக்கு, என்னுடைய அண்ணாவுக்கும் என்னுடைய பிரதர்லாவுக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்குது. இப்போ மெக்கும் நம்ம ஜிம்மில் வந்து மெக்கும் காய் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மும் டேவையும் ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு அம்மா நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கேனா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெக்கேஷனுக்கு வருவீங்க, இப்போ வந்துட்டு 2 பேரும் அடிக்கடி லீவுக்கு இங்கே வருவீங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆண்டி உங்களுக்கு எப்போல்லாம் ஜிம்மில் மிஸ் பண்ணுறீங்கன்னு தோணுதோ அப்போல்லாம் உடனே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, ஓகேவா, நான் கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பாட்டியே சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி, எனக்கும் இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப மெமரபுளாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வீடு இல்லையா, என்னோட ஜிம்மோட வீடு என்னோட வீடு, நான் எப்போனாலும் வரலாம் சொல்கிறாங்க. எப்போனாலும் வரலாம்ப்பா சொல்லி உன்னோட வீடு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட கிராண்ட்மாவும் டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போன்னு நினைக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிராண்ட்மா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க, ஓகேவா சரி, நான் இதுக்கப்பா கவலைப்பட போகிறேன், நான் உன்ட்ட கொடுத்துருக்கேன், என்னோட ஜிம்மின் உங்ககிட்ட இருக்காங்களா, இதுக்கப்புறம் எங்களுக்கு கவலை எங்கள்கிட்ட இருந்த விட உங்ககிட்ட இருந்தால் இன்னும் சேஃபாக இருப்பான், ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படி கிளம்பிடுறாங்களா. ஃபைனலாக இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் காய் மேக்கும் ஜிம்முக்கு டேக்குன்னு தனியாக அவங்க பேரண்ட்ஸ் வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம மட்டும் அந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்மளுக்கு ஒரு ப்ரைவசி வேணாம் வா சொல்லி கேட்குறாங்க. வேணும் தான் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆஃபீஸில் வருவாங்க, ஓகேவா, அப்புறம் இன்வைட் பண்ணலாம் பார்க்கலாம், ஓகே புரியுதா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் டேட் பண்ணுங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காயும் மேக்கும் சொல்கிறாங்க. ஏன்டா ஆசை கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அவங்களும் டேட் பண்ணுவோம், ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் தான் சரி தூங்குவோமா சொல்கிறாங்க. ஏதோ தூங்குவோமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. தூங்குறத மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்களா சொல்கிறாங்க. இப்போ அது டயர்டுங்க அப்புறம் டயர்டானு தெரியாது, ஓகேவா, ஆஃபீஸ் கூட 1 வீக் லீவ் போட்டுக்கோ, ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நான் எப்போ போல் ஆஃபீஸ் போவோம், ஓகேவா, நீ 1 வீக் கூட லீவ் எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு இன்றைக்கி நீ வேணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கே வா சொல்கிறாங்க. இன்றைக்கே தான் சொல்கிறாங்க. ஒரு கிஸ் கூட பண்ணதே இல்லைடா, எனக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும் மேலே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு டேவிட்ட ஷார்ட் பட்டினா அழகாக போட்டு அப்படி பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. அங்கே பாரு வெட்டிங் ட்ரெஸ்ஸு பிக்சராக சொல்கிறாங்க. சரி பிக்சரில் அப்படி ஜிம்முக்கு க்யூட்டாக நினச்சிருக்காங்க. பார்க்குறாங்க. இன்றைக்கி வேண்டாம் வாசு கேட்குறாங்க. அது டயர்டாக இருக்கே சொல்கிறாங்க. பட் எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜீவனம் சரி ஓகே சொல்கிறாங்க. சரி டே அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போவே வா டைம் 7 o'clock தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா சொல்லிட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஜீவனை பெட்டு இந்த தொப்புன்னு போட்டுற பெட்டில் ஜீவன் டக்குன்னு விழுந்துடுறாரு. பட் அப்படியே வந்துட்டு அந்த ஷர்ட் அப்படி ரூம் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கிட்டே ஒரு பார்க்கறதுக்கு டேட்டே சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இருக்கிறது பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. இனிமேல் பாரு சொல்லிட்டே தான் அப்படி ஓவராகிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்குமே ஹாப்பி தான். மெதுவாக சொல்கிறாங்க. மெதுவாக தான் சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு 1 வீக் ஆஃப்டர் பார்க்கலாம். ஜிம் இன்றைக்கி தான் ஆஃபீஸ் வராங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஏன்னா மேரேஜுக்கு யாரும் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாரும். எனக்கு ஜிம்மின் பார்த்தனால எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்கு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கும். மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வெல்கம் மிஸ்ஸஸ் ஸ்கீம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காய்ச்சோ என்ன அப்படி கூப்பிட்றீங்க சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ரொம்ப மிஸ்ஸஸ் ஸ்கீம் தானே சொல்கிறாங்க. அப்பெல்லாம் இல்லை நான் எப்போதும் உங்களோட ஸ்டாஃப் ஜிம்மின் தான், நீங்கள் என்ன ஜிம்மினே கூப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் ஜிம்மினே கூப்பிட்றோம் சார் அதை சொன்னாங்க. ஓகேவா நீங்கள் பர்சனல் லைஃப்பில் அது வேறு இந்த ஆஃபீஸ் வேறு இல்லையா, ஆனால் நீங்கள் வரீங்களா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வெல்கம் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து ஜிம்முக்கும் டேக்கு ரொம்ப ஹாப்பி தான். தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஃபைனல் அந்த பக்கம் நம்ம தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹீஸ் மை ஒய்ஃப், ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் எல்லா ரைட்ஸும் இவனுக்கு தான் இருக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் அவங்களுக்கு ஒரு கொலிக்காக தான் பார்ப்போம், ஆனால் உங்களோட ஒய்ஃபுன்ற ரெஸ்பெக்டை எப்போ நாங்கள் கொடுப்போம் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் எதிர்பார்க்க மாட்டாங்க, நாங்கள் கொடுப்போம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜிமின்டே தான் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்காங்க. இப்போ அப்படியே டேஸ் போயிட்டுருக்கா. ஜிமின்டா ரொம்ப ஹாப்பியாக டே கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு என்ன சேட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ டே பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்கிறாங்க. என்ன அவங்க கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு டயர்டாகவே இருக்குது டே சொல்கிறாங்க. டயர்டாகவே இருக்கா சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இப்போ தூங்க விட மாட்டேன் நைட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா பண்ணுறது சொல்கிறாங்க. பகல் ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணுறோம், நைட்டு வந்தால் தூங்க விட மாட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு அப்படி தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா. நான் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ தான் நல்லா பார்த்துக்கிறேன், சமத்தை பார்த்துக்கிறேன், அப்புறம் டைமுக்கு ஃபுட்டு எல்லாமே பார்த்து கொடுக்குறேன், ஒரு ஒய்ஃப்ன்றத ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன், அப்புறம் எனக்கு என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தானே அப்படி பார்த்துக்கிறீங்க சொல்கிறாங்க. நீ தான் அப்படி பார்த்துக்கிற, ஓகேவா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூட சொல்கிறாங்க. நிச்சயமா ஐ லவ் யூ டா சொல்கிறாங்க. லவ் யூ 2 days டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு மூவ் ஆகுது. இதோட இந்த கோல்டு சேவோ நான் முடிச்சு இந்த பாசிட்டிவ் சேவோ முடிச்சிடறேன். ஓகே உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்பர் ஐ ஹோப். ஓகேவா, பாய், டேக் கேர் எவ்ரிவன்.